ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இதில் என்ன புரிஞ்சுது, என்ன டவுட் இருக்கு? இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம், நடந்த வண்ணம் உரைத்தல் அப்படின்னு. வள்ளல் பெருமானுக்கும் ஸ்ரீதர சுவாமிகள் அப்படிங்கிறவருக்கும் நடந்த ஒரு உரையாடல். அவர் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர். ஸ்ரீதர சுவாமிகள் என்பவர் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர்கள். இன்னும் கூட பிரம்ம சமாஜம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அவர் இந்த மாதிரி விக்கிர வழிபாடெல்லாம் கூடாது அப்படின்னு மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார். வள்ளல் பெருமான் விக்கிர வழிபாடெல்லாம் பண்ணலாம்னு பிரசங்கம் பண்ணுறார். மக்களுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரசங்கம் பண்ணுறீங்க, நாங்கள் யாரை தான் ஃபாலோ பண்ணுறது, எதை தான் ஃபாலோ பண்ணுறது, ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இது விருதாச்சலம் ஈஸ்வரன் கோயிலில் நடந்த ஒரு விஷயம். விருதாச்சலம் கோயிலுக்கு வள்ளல் பெருமான் போகிறது வழக்கம். வடலூரில் இருக்கக்கூடிய காலத்தில், கரும்புயில் இருக்கக்கூடிய காலத்தில் அப்போ நடந்த விஷயம். வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவாக இதில் என்ன முடிவு சொன்னார்? என்ன முடிவு சொன்னார்? விக்கிர வழிபாடு பண்ணாதான் பிரம்மத்தை உணர முடியும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வள்ளல் பெருமானுக்கு செஞ்சு. பேசிக்கலி பக்தி செய்யணும்னு சொல்றது. விக்கிர வழிபாடுனா பக்தி. ஸோ அது பண்ணாதான் நேராக நம்ம பிரம்மத்தை அறிய முடியுமான்னா அறிய முடியாது. கண்ணுக்கு இந்திரியங்களுக்கு புலப்படாதது அவர் மனசுக்கு புலப்படும் அப்படின்னு சொல்றார். பிரம்ம சமாஜத்தில் இருக்கிறவர் மனசுக்கு புலப்படும், அது வேற எந்த இந்திரியத்துக்கும் எதுக்கும் புலப்படாது அப்படிங்கிறார். மனதுக்கு புலப்படும்னா அது இந்திரியத்துக்கும் புலப்படணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அப்போ எப்படி மனசுக்கு புலப்படும் அப்படின்னா, இந்திரியங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற இந்த இரண்டும், இந்திரியமும் கரணமும் ஆன்மாவின் உபகார கருவிகள். நம்ம என்ன பண்றோமோ அத்தனையும் அனுபவிக்கிறது ஆன்மா. அதுக்கு துணையாக இருக்கக்கூடியது இந்த இந்திரியங்களும் கரணங்களும். இது எதையுமே அனுபவிக்காது. இந்த கண்ணு எதையாவது அனுபவிக்கிறதுன்னா இல்லை, அனுபவிக்காது. இந்த கண்ணு ஒரு பொருளை பார்த்து அந்த பொருளை மனசுக்கு அனுப்பி அந்த மனசு தான் அதை அனுபவிக்குது. அதை மறுபடியும் ஆனந்தமாக இருந்த ஆனந்த கண்ணியம், துக்கமாக இருந்தால் துக்க கண்ணியம். இதை கண்ணு வெளிப்படுத்துது, அவ்வளவுதான். ஸோ இந்த ஆன்மாவின் அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகள் தான் இது அத்தனையுமே. ஸோ இதனால இந்த மனதினால டைரக்டா போய் பிரம்மத்தை போய் உணர முடியுமான்னு முடியாது. விக்கிரக வழிபாட்டினால பிரம்ம பிரகாசம் வெளிப்படும். அதனாலதான் உதாரணத்துக்கு கொடுக்குறாரு. அந்த காலத்துல இருந்த எல்லாரும் செத்தவங்களை எழுப்பியிருக்கிறாங்க, நோயை குணப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரம்ம சமாஜத்துல யாராவது ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னு கேள்வி கேட்கிறார். இது வரைக்கும் கிடையாது. அப்ப இல்லை, இது வரைக்கும் பிரம்ம சமாஜத்திலிருந்து எந்த ஒரு அற்புதங்களையும் யாரும் செய்தது கிடையாது. இப்ப நம்ம சைவத்திலையும் வைணவத்திலையும் ஆண்டவரோட கலக்கிறது உண்டு இல்லையா? பிரம்ம சமாஜத்தில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால விக்கிரக வழிபாடு செய்து ஆக வேண்டும். அப்பதான் நம்மளோட அந்த விக்கிரகத்திலிருந்து, அது தேவ தேகங்கள்னு சொன்னார், கவனிச்சிங்க இல்லையா அந்த வார்த்தையை? தேவ தேகங்கள் இதெல்லாம் நம்மளுடைய தேகங்கள் இல்லையா? அப்ப அது விக்கிரகம் என்பது தேவ தேகங்கள். அது சிலையிலே சொல்லப்படாது. விக்கிரகம், சிலை என்பது சாதாரண பயன்பாடு சொல். அடுத்தடுத்து விக்கிரகம் என்பது, அதை தாண்டி வள்ளல் பெருமான் அவையெல்லாம் தேவ தேகங்கள் அப்படிங்கிறார். அதை முறைப்படி வழிபாடு செய்தால், அதிலிருந்து பிரம்ம பிரகாசம் வெளிப்படும். அந்த முறைப்படி அப்படிங்கிறது ஆகம விதிகள். எந்த இடத்துல கர்ப்ப கிரகம் அமைக்கணும், எந்த இடத்துல விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விதிகள் இருக்கின்றது. அதையெல்லாம் கரெக்டாக செஞ்சால் அது வெளிப்படும். அது மாதிரி ரொம்ப தெளிவாக அதில் கொடுத்துருப்பார். இது நூலும் இருக்குது, இது புத்தக வடிவத்திலையும் இருக்குது. அது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. வெங்கடையா போட்டிருக்கிற புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த புத்தக வடிவத்திலையும் இருக்குது. இது அதையும் கொடுங்க. ஏன்னா இது வேணும்னே உரைநடை நூலிலிருந்து விலக்கப்பட்டது. சுத்த சன்மார்க்கம் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து
இது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சன்மார்க்கத்தை பேச முடியாது, விக்கிர வழிபாடு தான் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இவர்கள் எடுத்து விட்டார். வள்ளலாரோட புத்திசாலிங்க அதை உரைநடையில் நீக்கினவங்க வள்ளலாரோட புத்திசாலிங்க. நான் வள்ளலார் வேணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொன்ன ஒரு விஷயத்தை இவங்க நீக்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால விக்கிரக வழிபாடு மிக மிக அவசியம். அதில் எல்லாம் புரிஞ்சுதா? அதில் எது புரியுது? அந்த வடமொழி சொற்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம். கரு புரிஞ்சுதா? கருத்து புரியுதா? சொல்லுங்க. அவர் பேசுறதுல வந்து விக்கிர வழிபாடு வேணும்னு சொல்றாரு. ஆனா அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து கடைசியில அவர் தன் நெய்மி உடனே மறைக்கிற வரைக்கும் விக்கிர வழிபாடு செஞ்சாருங்களா? அதுக்கு சான்று இருக்கா? அவர் எல்லா கோயிலுக்கும் போய் வழிபாடு பண்ணியிருக்காருல்ல. கோயிலுக்கு போறது திருவொற்றியூர்ல போய் என்ன வழிபாடு பண்ணாரு? விக்கிர வழிபாடு தான் பண்றாரு. சிதம்பரத்தில் போய் விக்கிர வழிபாடு தானே பண்றாரு. விக்கிர வழிபாடெல்லாம் பண்ணியிருக்காரு. கோயிலுக்கு போனால் அவர் சும்மா வெளியில் என்ன பாடிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு விக்கிர வழிபாடு வள்ளலார் பண்ணியிருக்கிறார். ஆறாம் திருமுறை எப்போ எழுதினார்னு யாருக்கா தெரியுமா? எப்பொழுது எழுதப்பட்டது ஆறாம் திருமுறை? நான் முதல் நாளே நான் சொன்னேன், திருமுறைகள் அத்தனையுமே ஒன்னா எழுதிட்டார். பாடல்கள் திருமுறைகள்னு வள்ளலார் எழுதவே இல்லை. இது முதல் திருமுறை, இது இரண்டாம் திருமுறைன்னு வள்ளலார் எழுதலை. அவர் பாட்டுக்கு பாடுறார், அவ்வளோதான். அது பாட்டுக்கு பாடிட்டாரு. முதல் 4 திருமுறைகளை வேலாயுத முதலியார் பிரிக்கிறார், அதாவது அருட்பாவை பிரிக்கிறார். இது முதல் திருமுறை, இது இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை, 4ஆம் திருமுறைன்னு வேலாயுத முதலியார் பிரிக்கிறார், வள்ளலார் பிரிக்கிறார். வள்ளலார் இந்த பாடல்கள்லாம் முதல் திருமுறையாக இருக்கட்டும் வள்ளலார் பிரிக்கவே இல்லை. வேலாயுத முதலியார் அவருடைய அறிவை கொண்டு இதை எல்லாத்தையும் முதல்ல போடலாம், இது 2ஆவதா போடலாம், 3ஆவதா போடலாம், 4ஆவதா போடலாம், வேலாயுத முதலியார் போட்டார். வள்ளலார் போடலை. யாரும் பிரிக்கவே இல்லை. 5ஆம் திருமுறை பிரிச்சாங்க, அது வேலாயுத முதலியார் பிரிச்சார். 5ஆம் திருமுறை 1867 4 திருமுறை வந்துருச்சு. 1880 வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்ட பிறகு 6 வருஷம் கழிச்சு 5ஆம் திருமுறை வெளிவருகிறது. அது கூட 5ஆம் திருமுறையின் பேர்ல வெளிவரல, திருத்தணிகை பதிகம் அப்படிங்கிற பேர்ல அதை வெளியிடுறாங்க. அது வேலாயுத முதலியார் என்ன பண்ணாரு, திருத்தணிகை பதிகம் வந்துட்டு இருந்ததுன்னா அது சரியா இருக்காதுன்னு சொல்லி அதை 5ஆம் திருமுறை என்று அதுக்கு பேர் வச்சு 5ஆம் திருமுறையாக அதை வெளியிடுறார். அதுக்கப்புறமா பாக்கி பாட்டு எழுதுகிற பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா, மீதி இருக்கிற பாட்டு அது எப்போ எழுதினார், என்ன எழுதினார், மீதி இருக்கிற எல்லா பாட்டையும் எடுத்து 6ஆம் திருமுறையாக 1885ஆம் வருடம் வெளியிடுறாங்க. ஸோ 6ஆம் திருமுறை என்பது எஞ்சிய பாடல்கள், பதிக்கப்படாத எஞ்சிய பாடல்கள் அத்தனையும் 6ஆம் திருமுறை. இதுதான் உண்மை. இவர் 6ஆம் திருமுறை வந்து பின்னாடி எழுதுனது கிடையாது. நடராஜபதி மாலை எழுதியிருக்கிறார். நடராஜபதி மாலை யாரை சேர்ந்தது? சமய பாடலா இல்லையா? அது சரி. அருட்பெருஞ்சோதி அகவல் படிச்சு பார்த்துருக்கீங்களா? அருட்பெருஞ்சோதி அகவல் மேலே என்ன எழுதியிருப்பார்? ஊ போட்டிருப்பார், ஊ எழுதியிருப்பார். அது என்ன சமய சின்னமா, என்ன சின்னம்? அருட்பெருஞ்சோதி அகவல் 1872 எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு அப்புறமா எழுதின பாடல்கள் 2 பாடல்கள் தான். ஒன்று தத்துவ வெற்றி, இன்னொன்று அடிமை பேர். அப்போ அருட்பெருஞ்சோதி அகவல் தானே முடிந்த முடிவு. அதுல ஊ போட்டு ஆரம்பிக்கிறாரு, முடிவுல திருச்சிற்றம்பலம்னு முடிக்கிறாரு. அப்ப அது சமயம் கடந்த பாடலா, சமயம் சார்ந்த பாடலா? வள்ளல் பெருமான் சமயம் கடந்த சமயத்தெல்லாம் வேணான்னு சொன்னாருன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? ஆனா வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. அப்ப என்ன சொன்னாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். என்னது? சமயம் மனசில் பற்றக்கூடாதுன்னு சொல்லல. அதிலே வரக்கூடிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள். விகற்பம்னா என்ன? மாறுபட்ட கருத்து. ஆச்சாரம் சங்கல்பம். சமயத்தில் என்ன சொல்லியிருக்குது? இப்போ சைவத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஆச்சாரம். அதனுடைய சங்கல்பம் என்ன?
சிவனை தவிர வேறு யாரையும் வழிபடக்கூடாது. அதுதான் சங்கல்பம். அவருடைய ஆச்சாரம் என்ன? திருநீர். வைணவத்தில் என்ன ஆச்சாரம்? நாமம். வைணவத்தில் இருக்கிற விஷ்ணு அவங்களை வழிபாடு பண்ணுறவங்க சிவனை வழிபாடு பண்ண மாட்டாங்க. அது அவங்களுடைய சங்கல்பம். இது சரியா தப்பா? இதில் வரக்கூடிய இந்த விகற்பங்கள் கூடாதுன்னு வள்ளலார் சொன்னார். நான் சமயம் தான் உசந்தது, சைவம் தான் உசந்ததுன்னு நான் சொல்லாத. சிவபெருமான் தான் உலகத்தை படைச்சா நீ சொல்லுவேன், அவன் விஷ்ணு தான் உலகத்தை படைச்சா நான் சொல்லுவான். ரெண்டுத்துக்கும் வரக்கூடிய அந்த வேறுபட்ட கருத்து இருக்கக்கூடாது. சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கல்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். புரியுதுங்களா? எது நம்ம மனசுல வரக்கூடாது? அந்த விகல்பம் வரக்கூடாது. எல்லாரையும் அனுசரித்து நம்ம அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கம் தான் சுத்த சன்மார்க்கம். இது சமயம் சார்ந்தது இல்லைன்னு சொன்னா 6ஆம் திருமுறையில இருந்து நிறைய பாட்டு வெளியே எடுக்கணும். இன்னொரு கருத்து, வள்ளல் பெருமான் அற்பறிவாக இருக்கும் பொழுது இல்ல சமயம் சார்ந்து இருக்கும் பொழுது பாடிய பாடல்கள் 5 திருமுறைகள் நான் அகவலையே உதாரணத்து கொடுப்பேன். பூ போட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு. பூ போடுறது யார் போடுவா? சமயம் சார்ந்தவங்க தானே போடுவாங்க. அகவல் ஊ போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கா. கையெழுத்து பிரதி எடுத்து பாருங்க, மேலே ஊ போட்டிருக்கோம். முடிக்கும் போது திருச்சிற்றம்பலம் முடிச்சிருப்பாரு. சன்மார்க்க வார்த்தையா திருச்சிற்றம்பலம்? சொல்லு. திருச்சிற்றம்பலம் எதோட வார்த்தை? சைவ சமயத்தின் வார்த்தை. அதுதான் முடிச்சிருப்பார். இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும் போல. அதனால தான் அகவல்லையே அவர் சமயத்தை கையாண்டு. அதனால 6ஆம் திருமுறை கடைசியில் எழுதினாரு, அவர் அறிவுலகம் வந்துருச்சு அதுக்கப்புறமா எழுதினாரு அப்படிங்கிறது பெரிய முட்டாள்தனம். ஏன்னா 6ஆம் திருமுறையில் அவ்வளவு சமய பாடல்கள் இருக்கு. சிற்சத்தி திதி இங்கே கொடியேற்றது உண்டா? என்ன பாட்டு பாடுவீங்க? ஜோதி கொடியே, ஆனந்த சொர்பு கொடியே, ஜோதியுரு வாதி கொடியே, ஜோதி வலபாக கொடியே. யார் அது? சன்மார்க்க கோடி பாடல். அது உமாதேவி பற்றிய பாடல். ஜோதி வலபாக கொடியே, வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் 3 பாடல்களும் சிவகாமியை பற்றிய பாடல்கள் தான். சிவகாம நிமல கொடியே அருளுகவே. நம்ம கொடியை ஏற்றிக்கிட்டு பாடுறோம் அந்த பாட்டை. இல்லை, நீங்க அதை ஏன் பாடுறீங்கன்னு கேட்கல. அது சமயம் சார்ந்த பாடல். சிவகாமியை பற்றிய பாடல் அந்த முதல் 3 பாடல்கள். யார் சிவகாமி? சாட்சாத் பார்வதி தேவி. அந்த அம்மாவை பற்றின பாட்டு தான் முதல் 3 பாடல்கள். இல்லை 6ஆம் திருமுறை சமயம் கடந்ததுன்னு சொல்ல வராங்க இல்லையா, அதுக்காக உதாரணம் கொடுக்குறேன். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பெருமான் 6ஆம் திருமுறையிலும் சமயம் கலந்த பாடல்கள் நிறைய இருக்கு. அது ஏன் 6ஆம் திருமுறைன்னு பேர் வச்சாங்கன்னா அப்போ 7ஆம் திருமுறையே கொண்டு வந்திருக்கலாம். இதில் இருக்க சமய பாட்டெல்லாம் 6ஆம் திருமுறை வச்சுட்டு சமுதாய சீர்திருத்த பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து 7ஆம் திருமுறை வச்சிருக்கணும். இல்லை 6ஆம் திருமுறை சமுதாய சீர்திருத்த பாடல்கள். இதில் சமயம் கலந்த பாடல்கள், சமுதாய சீர்திருத்த பாடல்கள், நமது ஒழுக்கக்கேட்டினை விமர்சிக்கக்கூடிய பாடல்கள் அத்தனையும் இதில் இருக்கு. இன்ஃபேக்ட் வள்ளல் பெருமானுடைய முடிந்த முடிவு அனுபவம் எடுத்தீங்கன்னா 4ஆம் திருமுறை தான். 6ஆம் திருமுறையில் கூட அவருடைய அனுபவங்கள் கிடையாது. 4ஆம் திருமுறை பாடல்கள் எடுத்து போட்டீங்கன்னா இறைவன் தனக்கு என்ன கொடுத்தார், எப்படி கொடுத்தாருன்ற அத்தனை அனுபவத்தையும் 4ஆம் திருமுறையிலே பாடப்பட்டிருக்கிறது. 4ஆம் திருமுறையில் பதிப்பிச்சிருக்கிறார். அவ்வளவுதான். சரிங்களா? அதனால இந்த 1, 2, 3ங்கிறத முதல்ல மறந்துடுங்க. அத்தனையும் திருவருட்பான்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முதல் திருமுறை 2ஆம் திருமுறை பேர் வச்சதுனால வந்த விவகாரம் தான் அது அத்தனையும். இன்னும் 6ஆம் திருமுறைனா வள்ளல் பெருமான் அவருக்கு என்ன முதல்ல அறிவு இல்லாமல் இருந்துட்டாரா? முதல் திருமையை பாடும்போது வள்ளல் பெருமானுக்கு அறிவு இல்லையா? நான் இன்னைக்கு சொன்னேன், நெஞ்சறிவுறுத்தல்ல மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி அத்தனையும் நெஞ்சறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறார். எப்பேற்பட்ட பாடல். அதனால அந்த ஒரு எண்ணம் வேண்டாம். விக்கிரக வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அதுலேருந்து பிரம்ம பிரகாசம் வெளிப்படும். பிரம்ம பிரகாசம்னா கடவுள் அருள் அந்த விக்கிரகத்திலேருந்து வெளிப்படும். அதனால அது ரொம்ப தெளிவாக இந்த நடந்த உணவு முறையத்தில் அந்த நூல் இருக்கு. அந்த நூலை வாங்கி படிக்கணும். அதை வாங்கி படிச்சிங்கன்னா புரியும். திரும்ப திரும்ப படித்து பாருங்கள், அதில் விஷயங்கள் புரியும். 6ஆம் திருமுறை நிறைய தூரம் படிங்க. படித்து நீங்கள் படிக்கும் போதே 6ஆம் திருமுறை முழுசாக படித்தவங்க யாராவது இருக்கீங்களா?
எனக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க இல்லையா? 6ஆம் திருமுறை வந்து இப்படி ஆகும் அப்படி ஆகும். முழுசாக படிச்சிருக்கீங்களா? ஒரு முறை வேணும் முழுசா? சரி. அதில் வந்து இதெல்லாம் சமயம் சார்ந்தது, இது சமயம் கடந்ததுன்னு உங்களால் பிரேக்கப் பண்ண முடிஞ்சுதா? பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் 6ஆம் திருமுறை படிங்க. படிக்கும்பொழுது அதில் சமய கடவுள்கள் பேர் எங்கெல்லாம் வருதோ அந்த பாட்டெல்லாம் ரவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளோ பாடல்கள் சமயம் சார்ந்த பாடல்கள் 6ஆம் திருமுறை இருக்குன்னு தெரியும். சரிங்களா? அதனால் ஆனால் ஒரு அகவல்ல இது சாதியும் மதமும் சமயமும் போய் என்ன ஆதி உணர்த்தியாக கரெக்டு. அதுக்கப்புறம் கரெக்ட். ஜாதி மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. ஜாதி மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதி. ஜாதின்னு என்னங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஜாதின்னா என்ன? ஜாதி எப்போ உருவாச்சு? எந்த அடிப்படையில் ஜாதி உருவாக்குனாங்கன்னு தெரியுமா? தொழில் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் ஜாதிகள் உருவாக்கப்பட்டன. அதுல ஏதாவது மட்டமான தொழில் ஏதாவது இருக்கா? ஜாதி அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் தான் ஜாதிகள் உருவாக்கப்பட்டன ஆதி காலத்துல. இப்ப தொழில் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் ஜாதி இருக்கா? எப்படி மாறுச்சுன்னு தெரியல. அதை வள்ளல் பெருமான் சாடுறார். ஒரு ஜாதி விட்டு இன்னொரு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இப்ப சொல்றாங்க இல்லையா? எப்படி எதுக்கு அது சொன்னாங்க? தொழில் சம்பந்தப்பட்ட அடிப்படையில ஜாதி உருவாக்கப்பட்டது. இவன் இந்த தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிறான், அவன் குடும்பமே அதை பத்தி நல்லா தெரியும். அவன்கிட்ட மண்பானம் பண்ற குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்தான்னா அந்த பொண்ணு இங்க வந்து பேந்த முழிக்கும். ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை முறை, இவங்களுடைய தொழில் முறை எதுவுமே அதுக்கு தெரியாது. அதனால வேற ஜாதியிலேருந்து பொண்ணு எடுக்காத, வேற ஜாதிக்கு பொண்ணு கொடுக்காத. அந்த அடிப்படையிலேயே ஆரம்பிச்சு அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா அந்த அடிப்படையை மறந்தாச்சு. ஜாதி விட்டு ஜாதி பொண்ணு கொடுக்கக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாதுங்க மட்டும் நின்று போச்சு. ஸோ ஜாதின்னு சொன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்தது. நீங்க ஐடி ஜாதின்னு போட்டுக்கணும். அப்படிதான் என்ன தொழில் பண்றீங்களோ அந்த அடிப்படையில் தான் ஜாதிகள் உருவாக்கப்பட்டது. ஆனா அது மறைஞ்சு போய் இவங்க மனிதர்களை பேதப்படுத்துறதுக்காக ஜாதியை மாத்திட்டாங்க. அதுவும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு மாத்திட்டாங்க. முதல்ல எப்ப இந்த என்ன கன்செஷனா என்ன கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க இல்லையா? அந்த தாழ்ந்த ஜாதிக்கு அதை முதல்ல நிறுத்தணும். அது எந்த அடிப்படையில் கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க? இந்த ஊர்ல இல்லையா? எந்த அடிப்படையில கொடுக்கலாம்? அவங்களுடைய பினான்சியல் பொருளாதார அடிப்படையில அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கலாம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இல்லைன்னா அதை பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை. இந்த இடத்துல இப்ப ஜாதி எல்லாம் இல்லையா? இருக்கு. இல்ல இல்ல, உங்க சர்டிபிகேட்ல என்ன போடுறீங்க? இல்லையா? மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா என் பையனோட சர்டிபிகேட்ல நான் வந்து சன்மார்க்கின்னு போறதுக்கு அவ்வளவு பாடுபட்டேன். போட்டீங்களா? கோர்ட்டு கேஸ்லாம் எடுத்துட்டு போய் போட்டேன், சுழிச்சு கிண்டுன்னு போட்டேன். கோர்ட்டு கேஸ்லாம் நடந்தது. கோர்ட்டு கேஸ்ல வந்து ஒருத்தர் வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை காமிச்சு மாத்துறதுக்கு போனேன், முடியாதுன்னு சுழிச்சிட்டாங்க. அது காமிச்சதுனால பிரச்சனை ஆயிடுச்சு. சன்மார்க்கின்னு போட விடல, கிண்டு தான் போடணும், இல்லாட்டி சீட்டு கிடையாது வெளியே போடுறேன். இன்னும் அப்படிதான் இருக்குது. இந்த ஊர்ல அது இல்லாதன்னா ரொம்ப சந்தோஷம். அதனால ஜாதியும் மதமும் சமயமும் காணான்னு ஆண்டவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். நீ எந்த ஜாதி, எந்த மதம், எந்த தேசம் எதையும் பார்க்க மாட்டான். ஜாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. அவன் ஆதி ஆனவன், அனாதி ஆனவன். அவனுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படிப்பட்டவன் ஜாதி மத பேதம் பார்க்க மாட்டான். நம்மெல்லாம் பார்க்கறோம்னா நமக்கு தொடக்கம் இருக்குது, முடிவும் வரப்போகுதுன்னு அர்த்தம். கடவுள் அதெல்லாம் பார்க்க மாட்டார். கடவுள் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அதெல்லாம் பொய். ஏன் பொய்? எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதை விட்டாச்சு, நாமளா உருவாக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். அதனால அதெல்லாம் பொய். இப்போ நான் என்ன ஜாதின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாமனாலும் கூப்பிட்டுருக்கீங்க. ஆனா அந்த பக்கம் தமிழ்நாடு பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா அதை பார்த்தே கூப்பிடுவாங்க. சன்மார்க்கத்தில் இருந்தா கூட சன்மார்க்கத்தில் அவர் என்ன ஜாதின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி சன்மார்க்கிகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் காலத்தின் கொடுமை இல்லைங்களா? அதனால இந்த நடந்தவண்ண முறைத்தல் அனைவருக்கும் அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். வணக்கம். உங்களுக்கு தான், உங்களுக்கு அவர் வந்து அங்க
சமயமும் பொய் என்னன்னு சரி, சமயம்னா என்ன? சமயம்னா நமக்கு தெரிஞ்ச சமயம்னா நான் இப்ப சைவம்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு சமயம், வைணவம் ஒரு சமயம். அதுலயும் விகற்பம், ஆச்சார சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், அதுல வரக்கூடிய ஆச்சார சங்கல்ப விகற்பம். அதனால சைவ சமயம் தான் உயர்ந்ததுன்னு பேசினா தப்பு தானே. அதனால இதெல்லாம் புரியுதா, இதெல்லாம் உருவாக்குனதெல்லாம் வந்து சும்மா இதை வச்சு பேதம் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா தயவு இருக்காது. இதெல்லாம் ஏன் சொன்னார்னா, பெருமான் எல்லாத்தையும் உடைக்கிறார். தயவுக்கு தடையாக இருப்பவை அனைத்தையும் ஒழிக்க வேண்டும். தயவுக்கு தடை தானே. முதலியார் சங்கம்னு போட்டா அதுல நாட்டார உள்ள விட மாட்டான். அப்பெல்லாம் வந்து சத்திரம் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சத்திரத்துக்கு பேர் ஜாதி அடிப்படையில் தான் இருக்கும். இப்போ கூட அப்படிதான் இருக்கு. இன்னும் கூட நிறைய சத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி அடிப்படையில். காஞ்சிபுரம் பக்கம்லாம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா முதலியார் சத்திரம் நிறைய இருக்கும். வேற எந்த ஜாதிக்காரனையும் அங்கே ஒரு நைட்டு கூட தங்க விட மாட்டான். அந்த மாதிரி நிறைய இருக்கு. நாடார் சங்கத்தில் போய் திருமண மண்டபம் வச்சிருப்பாங்க. நாடார் சங்கத்தில் அங்கே போய் நான் போய் என் பையனுக்கு திருமணம் பண்ணுறேன்னா முதல்ல என்ன ஜாதின்னு கேட்போம். முதல்ல யாரும் வெளியே போயிடுவோம், உங்களுக்குலாம் இங்கே திருமண மண்டபம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிப்போம். அதனால தான் சமயமும் பொய். தயவுக்கு தடையாக எது இருந்தாலும் அதெல்லாம் தேவையில்லைன்றார். ஸோ இதுதான் அதில் ஜாதி மதம் என்னென்ன நீங்கள் வைக்கிறீங்களோ, ஐடி செக்டரில் வேலை செஞ்சால் பெரிய ஆள், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் சாதாரண ஆள் நினச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா. கண்டக்டர் வேலை செஞ்சவங்க தான் இப்போ வேறு லெவலில் இருக்காங்க. அந்த மாதிரி புரிஞ்சிச்சா? ஜாதியும் மதமும் சமயமும் பொய், அதெல்லாம் உண்மை நினச்சிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் பொய்ன்னு என்ன அர்த்தம்? நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு தவறான, உண்மைக்கு புறம்பான விஷயங்கள். சரிங்களா? நீ முதலியார்னு போட்டுக்கோ, இஸ்லாமியர்னு போட்டுக்கோ, கிறிஸ்தவர்னு போட்டுக்கோ, சண்டை போட்டுக்க. இவ்வளோதான் வள்ளல் பெருமான் சொல்றது. போட்டுக்காதனே கூட சொல்ற. வள்ளல் பெருமான் முதல்ல வந்து கடிதங்கள்லாம் எழுதும்போது அப்பாசாமி செட்டியாருக்கு, ரத்தன முதலியாருக்குன்னு எழுதுவார். இதை வலியுறுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்பாசாமி அவர்களுக்குன்னு எழுதுவார். ஏன்னா ஆனால் அவங்க யாரும் அதை விடலை. ரத்தன முதலியார் கடிதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தன முதலியார் தான் போடுவார். ஏன் வேலாயுத முதலியார் வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டதுக்கு அப்புறமா விநாயகர் அகவல் எழுதுறார். கீழே வேலாயுத முதலியார் அப்படின்னு தான் கையெழுத்து போட்டிருக்கார். இந்த விநாயகர் அகவல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேலாயுத முதலியார். அப்போ அவங்க யாருமே அதை எடுத்துக்கல, கூடவே இருந்தவங்க கூட அதை எடுத்துக்கொள்ள. ஆனால் ஜாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியா மருட்பெரும் ஜோதி, ஜாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. ஸ்கூல் படிக்கும்போது யாருமே பார்த்தது இல்லைங்க அந்த ஜாதியை தான். அதை தாண்டி வரும்போது தான் அதெல்லாம் பார்க்குறோம். ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஜாதின்னு கேட்குறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அதை கேட்டு எனக்கு தெரியாது. இல்லை சார், அங்கே தான் வகுப்பு வாரியாக எழுதுறாங்களா, நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவங்க என்ன ஊரில் சர்டிஃபிகேட்லேயே இருக்கு. ஒருத்தர் சாதின்னு சொல்லும்போது ரொம்ப கிளியராக இருக்குது, அது பொய் தவறுன்னு. ஆனால் சமயம் அப்படின்னு சொல்லும்போது அது அங்கே சங்கற்ப விகற்பம் வரும்போது தான் அது வந்து நெகட்டிவாக. அதுதான் அந்த நெகட்டிவிட்டி தான் வேணான்னு சொன்னார். இந்த கட்டத்தில் சமயத்தையே வேணான்னு சொல்லலை. இந்த கட்டத்தில் வந்து சொல்லும் போது வந்து எல்லாமே பொய்ன்னு சொல்றாரு. ஆமா, எல்லாமே பொய். ஏன்னா எல்லாம் நம்மளால உருவாக்கப்பட்டது தான், அதுவா உருவானது கிடையாது. எந்த சமயமா தன்னால் உருவாச்சா என்ன? நாம் உருவாக்கியவை அத்தனையும் பொய். இப்போ இன்னொரு விகற்பம் வந்து உருவாக்குனது தான். சரி, அது வந்து அவர் ஏற்றுக்கிறாரு. திருநீர் வைப்பது என்பது சிவபெருமானே திருநீரோட தான் இருந்தாருன்னு வள்ளலார் சொல்றார். இறைவன் திருநீரோட இருந்தான் 6ஆம் திருமுறையில கூட பாடல்கள் இருக்கு. திருநீரோட தான் இறைவனே இருக்கிறார். அதனாலதான் வள்ளல் பெருமாள் திருநீருக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதுக்கு வந்து விக்கிரக வழிபாடு வந்து சிறப்புன்னு அது வலியுறுத்துறாரு. ஆனா அதுவும் சமயத்துல தான் வருது. அதுதான் சொல்ல வந்த சமயம்னா இந்த விகற்பம் தான் கூடாதுன்னு சொல்ல வரேன். நான் சொல்றேன், நீங்க முதலியார்னா முதலியார் போட்டுக்க, கவுண்டர்னா கவுண்டர் போட்டுக்கோங்க. அது 2 லைனா இருக்கு. அது வேற லைனா இருக்கு, இது வேற லைன். வேற லைனே இல்லையே. ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள், அதுல வரக்கூடிய விகற்பங்கள் அது வேண்டாம். அது விகற்பம் கொடுக்கறதுனால தான். அதனால தான் சொன்னேன், தயவுக்கு தடையா எது இருந்தாலும் அது வேண்டாம். அவ்வளவுதான் விஷயம். பாயிண்ட் என்ன, கருப்பொருள் தயவுக்கு எதுலாம் தடையோ, ஜாதி மதம்லாம் மட்டும் இல்லை, வேற என்னெல்லாம் தயவுக்கு தடையா இருக்குதோ அது அத்தனையும் வேண்டாம் வளரணும்னு தள்ளி போடுறாரு. அவ்வளவுதான், இதுதான் கரு. ஏன் சொன்னாருன்னா தயவுக்கு தடை.
இந்த ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனோட ஒத்து போக மாட்டேங்கிறான், தயவுக்கு தடைய போயிடும். அதுதான் கருப்பொருள். இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னா அவர் பெரிய புரட்சி செஞ்சார் அப்படின்னா கூட நான் சொல்லலை. தயவுக்கு தடையாக இப்போ உரைநடையில் கொடுக்கிறார், தயவுக்கு தடையாக இருப்பான அத்தனையும் ஒழித்து விட வேண்டும்ன்றார். எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இதுன்னா உடனே நம்மளால என்ன பண்ணாங்க, அவர் விபூதி வச்சுக்கலாம், விபூதி விட்டுட்டாரு, அவர் வந்து கடவுளை கும்பிட்றதை விட்டுட்டாரு. இல்லை, இது எல்லாத்தையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது. நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம், எதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் விட்டுருந்தார். வீடியோவில் வந்து விக்கிரக வழிபாடு வந்து மேண்டட்டரி மஸ்ட்னு சொன்னார் அவர். கண்டிப்பாக. ஆனால் ஞான சபையை கட்டும்போது அங்கே விக்கிரக வழிபாடு இல்லை. ஞான சபையை வள்ளலார் பெருமாள் கூட்டி தூக்கி போயிட்டார். ஞான சபை மக்களுக்கு வள்ளலார் பெருமாள் ஒப்படைக்கவே இல்லை. ஞான சபை கூட்டப்பட்டு விட்டது, அது இவங்க தான் திறக்கிறாங்க, வள்ளலார் திறக்கவே இல்லை. தவறான புரிதலுக்கு போயிடுச்சு, வள்ளலார் கூட்டிட்டார். என்ன தவறான புரிதல்? பெருமான் தர்மசாலையை எதற்காக உருவாக்கினார்? சோறு போடுறதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். மிக மிக பெரிய தவறு. தர்மசாலை என்பது சாப்பாடு போட்டுட்டு அவனை வழிபாட்டுக்கு கூப்பிடு, இறைவன் வெளியாக இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதுதான் தர்மசாலை வழிபாடு. அதில் இப்ப இருக்கிற வள்ளலாருடைய திருவுருவம் 1933 நாகப்பட்டினம் சங்கத்தார் கொண்டு வந்து வச்சது. 1933 வரைக்கும் அங்க வெறும் திண்டு மட்டும்தான். From 1867 to 1933 திண்டு மட்டும்தான். பக்கத்தில் விளக்கு திண்டு, அகவல் கூட அப்புறமா தான் கொண்டு வந்தார். அது வரைக்கும் விளக்கு திண்டு மட்டும்தான். இறைவன் வெளியாக இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதற்காக தர்மசாலை வழிபாடு நடந்தது. இறைவன் உள்ளே ஒளியாக இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதற்காக ஞான சபை கட்டப்பட்டது. ஆனா அதை யாரும் உணரல, பிரித்து கொண்டு போயிட்டார். அவ்வளவுதான். இறைவன் வெளியாகவும் உள்ளே ஒளியாகவும் இருக்கின்றான், அதுதான் தர்மசாலை ஞான சபை. சரிங்களா? ஆனால் ஞான சபையை பார்த்து நம்ம அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு கும்பிட்டு இருக்கிறோம். உள்ள இருக்கிற ஒளியை பார்க்கணும், இந்த ஒளி தான் அங்கே காமிக்கிறாருங்கிறத ரியலைஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஞான சபையை கூட்டி விட்டார். ஞான சபையை வள்ளலார் மக்களுக்கு அர்ப்பணிக்கவே இல்லை, அது பூட்டப்பட்டு விட்டது. அவருடைய எண்ணத்திற்கு விரோதமாக ஞான சபை திறக்கப்பட்டு வருகின்றது. புரிஞ்சிச்சா? ஞான சபை காரணம், தர்மசாலை காரணம். அவர் சொன்ன வழிபாட்டில் ஆரம்ப காலத்தில் புற வழிபாடை அவர் வற்புறுத்தி இருக்காரு, இந்த சிலை வழிபாடுலாம். ஆனால் அவர் மானசீகமாக செஞ்சது அவருடைய அக வழிபாடாக இருந்ததுன்னா அவர் நம்மளையும் அக வழிபாடு பண்ணதான் சொல்லியிருக்கிறார். வரலன்னு சொல்லவே இல்லை. புற வழிபாடு வேண்டான்னு சொல்லலை, ரெண்டுத்தையும் பண்ணுங்க. பதி பூஜை முதலிய நற்கிரியால் மனமெனும் பசுகரணம் அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும். மனசு சுத்தமா நிக்கணும். மனசு அடங்கலன்றோம்ல, ஏன் அடங்கல? பதி பூஜை பண்ணீங்கன்னா மனசு சுத்தமாகும். பதி பூஜை முதலிய நற்கிரியால் மனமெனும் பசுகரணம் அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும். பதியோக நிலைமை, அதனால் மனமதில் அடங்கிடும். அடுத்தது யோகம், மனமதில் அடங்கும். அதுக்கு அடுத்தது ஞானம். அந்த ஞானம் வரும் பொழுது உங்களுக்கு எல்லா அனுபவமும் கிட்டும். இருக்குதா? அத்தனையும் பண்ண சொல்றாரு. நாம புற வழிபாடை விட்டுட்டு அக வழிபாடு பண்ண சொன்னார்னு எடுத்துக்கிட்டோம். எல்லாமே பண்ணணும். மேன்மை நிலை அடைகிறதுக்கு ஆரம்பத்துல புற வழிபாடு, அது அந்த ஆரம்பத்துல கடைசியிலே கிடையாது. அப்புறம் எப்படிங்க அக வழிபாடுக்கு போக முடியும்? புறத்தாலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு பொருளை. இல்ல, புற வழிபாடு பண்ணுங்க, புற வழிபாடு பண்ணிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. அது அக வழிபாடு. எது மேன்மை கொடுக்கும்? எது மேன்மை கொடுக்கும்? புற வழிபாடு பண்ணலன்னா அக வழிபாடு பண்ண முடியாது, மனசு அடங்காது. ஆரம்ப நிலையா அது? அதோட பரிணாம வளர்ச்சி. சரி, வளர்ச்சி இருக்கட்டும். இப்ப நீங்க நேர அக வழிபாடுக்கு போக முடியுமா? முடியாது. ஆரம்ப நிலைக்கு போவோம். ஆரம்ப நிலை எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணணுங்கிறேன் நான். அதுல இருந்து ஆமா, நான் புற வழிபாட்டுல ஆரம்பிச்சு அக வழிபாட்டுக்கு வாங்க. அக வழிபாட்டுக்கு வரும்போது புற வழிபாடை விட்டுறாதீங்க. அங்கதான் சிக்கல். புற வழிபாடை விட்டுறாங்க பாருங்க. அவர் தர்மசாலை சாத்திரத்துக்கு இந்த புற வழிபாடு ஒரு காரணம் தானே. எல்லாமே அதுல தானே மூழ்கி கிடக்குறீங்க, நான் சொன்னது யாரும் கேட்க மாட்டீங்கன்னு அப்படின்னு இழுத்து சத்திட்டு போயிட்டார்ல. அதுதாங்க, உண்மையை உணராததுனால சாத்திட்டு போயிட்டார். உண்மையை உணர்ந்துருந்தா திறந்திருப்பார். உண்மையை உணரல, அந்த புற வழிபாடை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஒரு அகச்சான்றாக. அதை நான் ஐயா ரொம்ப தெளிவாக ஞான சபை விளக்கத்தை கொடுக்கும்போது கொடுக்குறாரு.
இது ஆன்மாவே சபையாகவும் அது உள்ளொளியை பதியாகவும் என்று வணங்க வேண்டும் என்பதை வெளிப்புறத்தில் காட்டினேன்னு சொல்றார். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன்னு பாடுறாரு. பாடிட்டு அதை புறத்துல காட்டுறேன். ஏன்னா மக்களுக்கு அடையாளமா காட்டாத வரைக்கும் புரிதல் இல்லை, புரிதல் வராது. புறத்துல காட்டாத வரைக்கும் மக்களுக்கு புரிதல் கிடையாது. அதுதான் அந்த காலத்திலையும் கோயில் கட்டி காமிச்சாங்க. அந்த காலத்துல கோயில் கட்டி காமிச்சது வெறும் பொருள் வழிபாடு கிடையாது. உட்காந்து தியானம் பண்ண சொல்றாங்க. கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போன்னு சொன்னாங்கல்ல, எதுக்கு? நகை வழிபாடு, புற வழிபாடு பண்ணிட்டு போய் உட்காரு, உனக்கு உள்ளார ஆணவம் இருக்கிறான், அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போன்றதுக்கு தான் கோயிலுக்கு போனால் உட்காந்துட்டு வரணும். நம்ம அது ஒரு கடமையா நான் கோயிலுக்கு போய்ட்டு 2 நிமிஷம் உட்காந்து போகலாம் அப்படின்னு உட்காந்து போயிடுவோம். பிரசாதம் வாங்கிட்டு திம்போம். உட்கார நேரத்தில் என்ன பண்ணுவோம், அவன் முறுக்கு லட்டுலாம் வித்துட்டு இருப்பான், அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தின்னுட்டு உட்காந்தாச்சுன்னு எழுந்து போயிடுவோம். உட்காந்துட்டு போன்னு சொன்னதுக்கு காரணம், புற வழிபாடு பண்ணிட்டியா, புறத்தில் பார்த்து வணங்கிட்டியா, மனசு நல்லா ஒருநிலைப்பட்டுடுச்சா, உட்காரு. அவன் தான் உள்ளே இருக்கிறான். நீ புறத்தில் எவனை பார்த்தியோ அவன் தான் உள்ளே இருக்கிறான், உட்காந்துட்டு போ. இது ரெண்டுமே வேணும். நான் அக வழிபாடு பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை, புற வழிபாடையும் நிறுத்தாதீங்க, ரெண்டையும் பண்ணுங்க. நல்லா உட்காந்து பாராயணம் பண்ணி தீபாரணம் பண்ணிட்டு உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. உங்களுடைய உள்ளொளியை பாருங்க. இதுதான் என்னுடைய சரிங்களா? அதில் ஜாதி பேர் போட்டுக்கிறியா போட்டுக்கோ, நான் வேணான்னே சொல்ல மாட்டேன். நீ சன்மார்க்கி ஜாதி பேர் போட்டுக்காது, நீ போட்டுக்கோ, இன்னொரு ஜாதிக்காரனை மட்டமாக பேசாது. இதுதான் சன்மார்க்கம். யாரையும் மட்டமாக பேசாது, யாரையும் தப்பாக நினைக்காது. இதுதான் சன்மார்க்கம். இதுக்காக தான் வள்ளலார் பாடுபட்டார். ஆனால் போட்டுக்கிட்டா நம்ம பிடிச்சிக்கிறோம், அதனால போடாதன்றாங்க. இல்லை நான் போட்டுக்கணும் போட்டுக்கோ. அடுத்தவனை தரம் தாழ்த்தி பாருங்க. நான் சன்மார்க்கி, அதனால சமயத்தில் இருக்கிறவனை போய் நம்ம தப்பாக பேசலாமா? பேசக்கூடாது. ஒரு இஸ்லாம்காரனை தப்பாக பேசலாமா? பேசாத. கிறிஸ்தவனை தப்பாக பேசலாமா? பேசாத. பேசாத. இதுதான் சன்மார்க்கம். சரிங்களா? பெருமான் 5 திருமுறை அவர் கொஞ்சம் பக்குவம் இல்லாத எழுதினாங்கன்னு சொல்லுவாங்க. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தைங்கிறார். அது அப்போ நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் 6ஆம் திருமுறை மட்டும் எடுத்துக்கலாமா? அப்போ 5 திருமுறை என்னாச்சு இல்லையா? இப்போ இவருக்கு ஆண்டவன் இவர் சொல்ல ஆண்டவன் எழுதுனது கொண்டு போய் அவர் கர்ப்பகிரகத்தில் போட்டு போயிட்டாங்க. காலையில் போய் பார்த்தா அங்கே ஓலைச்சுவடியாக கிடக்குது. கீழே திருச்சிற்றம்பலம் உடையான்னு கையெழுத்துக்குது, ஆண்டவனுடைய கையெழுத்து, திருச்சிற்றம்பலம் உடையான். இங்கே வள்ளல் பெருமான் யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, ஆண்டவன் சொல்ல வள்ளல் பெருமான் எழுதுனதுதான் இருப்பான். என் வாய் வீண் வார்த்தை விளம்பாதுன்னு சொல்றார் வள்ளலார். என் வாய் வீண் வார்த்தை விளம்பாது, ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தை கிடையாது. அப்போ 5 திருமணம் நம்ம ஒதுக்கி வச்சா எவ்வளோ பெரிய துரோகம். படிச்சு பாருங்க, அதில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரியும். படிச்சு பார்க்காம ஒதுக்கி வச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மொத்தமே அருட்பா, அவ்வளோதான். திருவருட்பா அப்படின்னா உரைநடை சேர்ந்து அத்தனையும் திருவருட்பா. அதில் பேதம், அதுலேயே பேதம் பிரிச்சா நம்ம மக்கள்கிட்ட பேதம் பிரிக்காம எப்படி வாழ போகிறோம்? திருவருட்பாலே பேதம் பிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை. யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்காள் அப்படிங்கிறார். நம்புங்கிறார். சரிங்களா? அதனால 6 திருமுறையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ அன்னைக்கு சொன்னது கூட வள்ளலாரை பற்றி, வள்ளலார் அந்த பாடல்கள்ல இருந்து நம்ம வள்ளலாரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். 10 மணிக்கு நிறைய பண்ணலாம் இல்லையா? 9:05 ஆகுது. நான் பிரேக்லாம் விட்டிங்கன்னா பிரச்சனை. அன்னைக்கு நான் சொன்னது ஏதாவது ஞாபகம் இருக்குதா எல்லாருக்கும்? இல்லை யாருக்காவது? ஸோ வள்ளலார் எப்படி பக்தி பண்ணார், அவரை எப்படி இறைவன் காப்பாற்றினார். தெரியல படுத்துட்டு இருந்தார், கீழே போகும்போது இறைவன் காப்பாற்றுறார். பசியோட படுத்துட்டு இருக்கிறாரு, இறைவன் சாப்பாடு கொடுக்குறாங்க. திருவொற்றியூர் கோயிலில் இறைவன் பூஜாரி வடிவில் சாப்பாடு கொடுக்குறாரு. அவங்க வீட்டில் அன்னி வடிவத்தில் சாப்பாடு கிடைக்குது அவருக்கு. அந்த மாதிரி பல அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம அந்த கொல்லாமை விரதமன் அந்த பாட்டை படிச்சோன்னு நினைக்கிறேன். உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உழவனைக்கே உரைத்தானை, உணரார் பாட்டை கொள்ளானை, என் பாட்டை குறிக்கொண்டானை,
கொல்லாமை விரதமெனக் கொண்டார் தம்மை தள்ளாமை கொலை கொலையை தள்ளாதாரை தழுவானை யான் முனைந்த தவறு நோக்கி எள்ளானை இடர் தவிர்த்து இங்கு என்னை ஆண்ட எம்மானை கண்டு களித்திருக்கின்றேனே. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கொல்லாமை யார் வச்சுக்கலையோ அவங்களெல்லாம் இறைவன் தழுவி கொள்ள மாட்டான், கொல்லாமை விரதம் வச்சுட்டு இருக்கிறவங்கள இறைவன் தள்ளி விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்க பார்த்தேன். அதுக்கப்புறமா ஊனே புகுந்து என் உளம் கணிவித்து உயிரில் கலந்தே ஒன்றாகி, ஊனே புகுந்து என் உளம் கணிவித்து உயிரில் கலந்தே ஒன்றாகி தேனே சிற்றம்பலவா நின் செல்வ பிள்ளை ஆக்கினையே. நானே அழியா வாழ்வுடையேன், நானே நின்பால் வளர்கின்றேன், தானே உலகில் உன்னை பாடி ஆடும் வண்ணம் சாற்றுகவே. டைரக்டா எல்லாருக்கும் மீனிங் புரிஞ்சிருக்கும் ஒரு வார்த்தை. ஊனே புகுந்து என் உளம் கணிவித்து என் உளம் கணிவித்து உயிரில் கலந்து, உடம்புல ஊன்னா இந்த உடம்பு, இந்த ஊன்ல புகுந்தாரு, உள்ளத்தை கணிவித்து. பழத்துக்கும் கனிக்கும் என்ன வித்தியாசம்? பழம்னா என்ன, கனின்னா என்ன? கனி பழுக்காதது, பழம் வந்து பழுத்தது. கனி கனி தானா பழுத்து விழுந்ததுதான். சொல்றது காய், காய் பழம். நாம் பழுக்க வைப்பது பழம், தானே பழுப்பதுக்கு பேர் கனி. அதுவா பழுக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் கனி. மாம்பழம் வேற, மாங்கனி வேற. அதுவா பழுக்கணும். நாம் அதை காயா பறிச்சுட்டு வந்து பழுக்க வச்சோம்னா அதுக்கு பேர் தான் பழம். அதுவா பழுத்ததுன்னா அதுக்கு பேர் கனி. தமிழ்ல தேடி பாருங்க. அப்ப அந்த பழுக்கிறது என்ன? பக்குவம் வந்துருச்சுன்னு. தானா பழுக்கிறது கனிதல், அது பக்குவம் வந்துச்சு. பழுக்க வைக்கிறது நாம் அதை வர வைக்கிறோம் இல்லையா? அப்போ கனிதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்குவம் வரணும், வர வைக்கிறதுலாம் கிடையாது, பக்குவம் வரணும். ஐயா, மரத்துலேருந்து பறித்து சும்மா இருந்தாலும் அது பழமாக மாறும், அதுவே மரத்துலேயும் அது பழமாக மாறுது. அப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் நீங்கள் அதான், அதுவாக கனிஞ்சதுன்னா அதுக்கு கனி. மரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் கீழே வச்சிருந்தாலும் சரி, அதை வந்து மூடாக்க போடக்கூடாது. உபகரண பொருளை வச்சு அதை வந்து பழுக்க வைக்கக்கூடாது. அதுவாக கனியணும். மரத்துலேருந்து காயாக வந்து ஒரு கொலை வந்து எங்கள் ஊர்லலாம் நாங்கள் அதை பழுக்க விட முடியாது. என்ன குரங்கு அடிச்சு தள்ளிட்டோம் மொத்தமாக. கொஞ்சம் பழுக்கிற செஞ்சுதுன்னா மொத்த கொலையும் காலம் போயிடும். இது எவ்வளோ குரங்கு வந்து உட்காரமோ தெரியாது, கொலை மொத்தம் காலம் இருக்கு, அந்த தண்டு மட்டும்தான் நிற்கும். அதனால் கொஞ்சம் அது பழுக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போதே கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி எடுத்து அப்படியே வைப்போம். இல்லை உடனே மார்க்கெட் அனுப்பணும்னா அண்டாவில் வச்சு 2 ஊற்றி பக்கத்தில் ஏற்றி வச்சோம்னா, ஏற்றி வச்சு மூடி போட்டுட்டோம்னா ஒரு துணி போட்டு மூடிடுவோம். மூடிட்டா பழுத்துடும். அது பழுக்க வைக்கிறது. அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொலையை வைப்போம், அது வா பழுக்கும். ஸோ அதுக்கு பேர் கடிதம். சொல்லுங்க ஐயா. இந்த வார்த்தையை தொட்டு அதுவா பழுக்கணும்னா கனி. ஆன்மீக ரீதியில் எடுத்துக்கோங்க. ஆன்மீக ரீதியில் தானா பழுக்க வைக்கிறது. அவள் படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம், தானா பழுக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இது வந்து இதனால வந்த ஒரு விஷயம். ஆனால் தானா கனியிருதுன்னா, இப்போ வளர்ப்பாடு இங்கே கருணை இயற்கையில் உள்ளன, அங்கே எழுதுறவர் பெரும் ஜோதின்னு சொல்ற மாதிரி, இது எப்படி நம்ம போதாதுணர்ந்திர ஒளியளித்தனக்கே ஆதாரமாகி அருள் பெரும் ஜோதி. ஸோ இப்போ என்னன்னா, ரொம்ப பேர் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இது வந்து எனக்கு எப்படி படித்தா நீங்கள் சொன்ன இதில் தான் இது அவங்க அவங்களே பழுக்கிறதுக்கு அவங்க பழுக்க செஞ்சுட்டாங்க. இது தப்பு இல்லை, ஆனால் தானா கணியணும். இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு ஆன்மீகத்தில் கணிதல் அப்படின்னா நீங்கள் தவம் பண்ணி நீங்கள் அனுபவிக்கணும். அந்த அனுபவங்கள் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் சம்மேளனம் அதீதம் அப்படின்னு நவ நிலைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்களாக அனுபவிக்கணும். அதுக்கு தான் கணிதல். நம்ம வந்து பக்குவப்படுறதுனா இந்த இப்படி நம்ம ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த பக்குவம் ஆன்மீகத்தில். ஆன்மீகத்துக்கு வரும்போது கணிதல் அப்படின்னா நீங்கள் தவம் பண்ணி உங்களுக்கு அந்த அனுபவங்கள் கிடைக்க வேண்டும். இப்போ நான் சொல்லி கொடுக்கறதுலாம் விளக்கம் தான், கணிதல் கிடையாது இல்லையா? இப்போ நான் வந்து கணிச்சிட்டேன்னா இல்லை, நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறேன். எங்கள் அப்பா சொல்லி யார்கிட்ட இருந்தால் அதை கற்றுக்கிட்டு நான் கற்றுக் கொடுக்குறேன், அவ்வளோதான். இதுவும் கணிதல் கிடையாது. ஆனால் இதிலேருந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு
அப்படியே ஒரு பாராயணம் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு தவம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஒன்றுமே இல்லை, சாப்பாடு நீங்கள் கொடுக்குறீங்க, யாருக்கோ போய் சாப்பாடு கொடுக்குறீங்க, என்னைக்காவது அந்த சாப்பாடு கொடுத்து அவன் வாங்கி சாப்பிட்றத பார்த்து நம்ம கண்ணில் தண்ணி வந்துருக்குதா? அது அனுபவம் இல்லையா? அந்த அனுபவம் அதுதான் கணிதல். நமக்காக அந்த அனுபவம் கிடைக்கணும். எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அது நமக்காக கிடைக்கும் பொழுது இதை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நானும் ஒரு காரணம், அவ்வளோதான், ஒரு தூண்டுதல் கருவி, அவ்வளோதான், நான் வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த தூண்டுதல் மட்டும்தான். அப்போ நீங்கள் வந்து நீங்களாக அதை அனுபவிச்சு கணிக்கும், அதுக்கு தான் கணிதம். ஆன்மீகத்தில் அந்த பக்குவம் அப்படின்னா அந்த அனுபவம் தான் கணிதம். இப்போ அருட்பான அகவல் படிச்சுட்டேன், எனக்கு விளக்கம் தெரிஞ்சிச்சுன்னா நான் கணிஞ்சிட்டேன்னு அர்த்தமான இல்லை. அந்த பக்குவம் எனக்கு வரணும், அந்த அனுபவம் எனக்கு வரணும். தனுகர நாதிகள் தாம் கடந்தறியும் ஓர் அனுபவமாகிய அருட்பெரும். அந்த அருட்பெரும் ஜோதி கூட அனுபவமாக தான் நம்மளால உணர முடியுங்கிறார். அப்போ அந்த அனுபவம் நமக்கு வருதுன்னா நம்ம கணிஞ்சிட்டோம். அப்ப அந்த பாடல் சொல்றாங்கல்ல, பாடிய பயிரெல்லாம் கண்ட போடு வாடினேன்றாரு. அவரு அது உணர்ந்து பாடிய பாடல் தானே. அப்ப அதுக்கு பேரு கனிவு. ஆமா, அதுதான் கணிவு. உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத. ஆமா, அனுபவம் எப்போ வரும்னா உணர்வு கடந்ததுக்கு அப்புறம் தான் வரும். உணர்வு கடந்ததுக்கு அப்புறம் தான் வரும் இல்லைங்களா? இன்னும் பாட்டு கொடுக்குறீங்க. அப்புறம் பொது உணர்வுணரும் போதலால் பிரித்தே, அது எது? பொது உணர்வுணரும்னா பொதுன்னா எது? இங்க உணரணும், உருவ மத்தியில உணரணும். அப்பதான் அது எதுன்னு தெரியும். அந்த உணர்வு நம்மெல்லாம் வந்து உணர்ச்சியில வாழறோமா உணர்வுல வாழறோம்? உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஆடு வெட்டி தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்ணில் தண்ணி வந்ததுன்னா அது உணர்வு, நாக்கில் தண்ணி வந்தா உணர்ச்சி. நம்ம எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு தான் வாழறோம். உடனே ரியாக்ஷன் ஏன் பண்றோம்? நம்ம உணர்ச்சி வசப்படுறோம். நம்ம உணர்வு மயமா இருக்கிறது இல்லை. உணர்ச்சி வசப்படுறதுங்கிறது ரியாக்ஷன், உணர்வுங்கிறது ரெஸ்பான்ஸ். நம்ம எல்லாம் உணர்ச்சியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உணர்வுக்கு நம்ம இன்னும் போறோம். உணர்வுக்கு போனா கணிதல். கழிவு வந்துச்சுன்னா உணர்தல் இருக்கும். பழுத்துக்கிட்டே இருந்தோம்னா உணர்ச்சியிலே தான் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். சின்ன சின்ன வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஊனையை புகுந்து என் உடம்பு கழிவித்து, அதாவது வள்ளல் பெருமானுடைய நிலை என்னன்னு அவர் சொல்றார். அவர் என்ன ஆனார் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். அருட்பாலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன ஆனார். அவர் பதிவு பண்ணி வைக்கிறார். அவருடைய வரலாறு அருட்பாலிருந்து தான் எழுதணும். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் வள்ளலாரின் உண்மை வரலாறுன்னு பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 23 வாரங்கள், 28 மணி நேரம் ஸ்பீச். ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் அப்படி போயிருக்கு. 23 வாரங்கள் வள்ளலாரின் உண்மை வரலாறுன்னு பேசியிருக்கேன். அது முடிஞ்சதுன்னா கேட்டு பாருங்க. அப்பப்போ கேளுங்க, போதும், ஒரே நேரத்தில் உட்காந்து கேட்க முடியாது. அதில் கேளுங்க, வள்ளல் பெருமானுடைய வரலாறு அருட்பா பாடல்கள்லேருந்து நான் ரெடி பண்ணது. ஏற்கனவே எழுதி வச்ச வரலாறுலாம் எடுத்து ஓரமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஞான சபை பற்றியும் ஞான சபை விளக்கம் அப்படின்னு ஒரு 8 பார்ட் இருக்கும். அதில் போய் பாருங்க, ஞான சபையோட எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிருக்காங்க. டேட்டா வைஸ் இருக்கும். அது எப்போ தொடங்கப்பட்டது, யார் புதுப்பிச்சாங்க, எப்படி கட்டியிருந்தாங்க, அது என்ன ஸ்டேஜில் அது வந்து சேதம் அடைஞ்சது, அப்புறம் யார் தூக்கி வச்சாங்க, எல்லாமே அது. பெருமான் கட்டிய ஞான சபை இப்போ நம்ம பார்க்கறது இல்லை. இந்த செயின் இருக்கு இல்லையா, செயின் எல்லாரும் இப்போ கழுத்துலலாம் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்போ அந்த பழக்கம் ஒரு 5 வருஷமாக அந்த பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த செயினை கட் பண்ணாங்க. அந்த செயினை கட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அந்த செயின் கட் பண்ணது கிடையாது. ஞான சேவை சுற்றி அப்படியே தான் ரவுண்டாக தான் இருக்கும். அதை 2 துண்டாக்கிட்டாங்க. ஆக்கிட்டு அதை வச்சுட்டான், அதை ஒருத்த ஆரம்பிச்சிட்டான். எடுத்து கழுத்தில் போட்டுக்க, உன்னோட உடம்பெல்லாம் சரியாக போய்டும். சச்சிக்குமான கேள்வி. ஐயா, இப்போ நம்ம ஏரியாலேயே அகத்தியர் சன்மார்க்கம் வள்ளலார் வணங்குறோம், பக்கத்தில் வள்ளலார் வணங்குறோம். அங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஞானாலய வள்ளலார் கொண்டு வள்ளலார் வணங்குறாங்க. அப்புறம் ரஜுனன் ஐயா அவர் ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாரும் வள்ளலார் தான் வணங்குறாங்க. எல்லாம் வேறு வேறு மாதிரி வணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் எப்படின்னா என்ன போட்டிங்கன்னா, நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிலாம் ஒரு போட்டி இருக்கு. இது எப்படியா சரிப்படுத்துறது?
எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் நடைமுறை சன்மார்க்க சங்கத்தையே உருவாக்கினேன். ஒரு மாதிரி சங்கம் அமைக்கப்பட வேண்டும்ன்றது என்னோட ரொம்ப ஆசை. எனக்கு வந்து நான் நீங்களா ஓப்பன் பண்ணிட்டீங்க இந்த சப்ஜெக்ட், நான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். நான் உங்களுடைய நிர்வாக குழு எல்லாரும் உட்கார வச்சு எனக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். சொல்லிட்டோம் பேச போகிறோன்னு. என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே இருக்கிற அத்தனை நிர்வாகிகள் எல்லா சங்கத்து அன்பர்களை கூப்பிடக்கூடாது. அந்த சங்கத்தை யார் நிர்வாகம் பண்ணுறாங்க, நிர்வாக குழுவை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரும் ஒரே மாதிரி செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முதல்ல முன்வைக்கணும். எப்படி ஒரே மாதிரி செயல்படலாம் அப்படின்னு நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் பைலா கொண்டு வந்து அந்த மாதிரி நடக்கும். இங்கே விழா நடக்குது அப்படின்னா மொத்த மலேசியாவில் இருக்கிறவங்க வரும். அங்கே விழா நடக்குதுன்னா இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அங்கே போகணும். அந்த விழா நடத்துறது கூட எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டேட்டுக்கு ஒரு டேட் கிளாஷ் ஆகாமல் நடக்கும். ஒரே நாளில் வியாழக்கிழமை இங்கே சொற்பொழிவு நடக்குது, அங்கே வழிபாடு நடக்குது பக்கத்தில். நான் போன வாரம் நான் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் முடிச்சுட்டு எழுந்து பாரு அவங்க ஷட்டர் எழுந்து போடுவாங்க. அப்போது பக்கத்தில் அடுத்த காம்பவுண்டில் நடக்கிற விஷயத்த நம்மளால் கலந்துக்க முடியல இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு டைமிங் மாற்றி வைக்கணும், இல்லை நாளை மாற்றி வைக்கணும், யார் மாற்றி வைக்கணும், கலந்து பேசி மாற்றி வைக்கணும். எல்லாரும் நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. நீங்கள் அதை வந்து இப்போ வெளிப்படுத்துறீங்க. அத்தனை நிர்வாகிகள் குரு வழிபாடு என்பது அந்த வியாழக்கிழமை தான் எல்லாருக்கும் உகந்ததா இருக்கு. அதுதான் பிரச்சனையே. குருவார வழிபாடு இல்லை, நான் அந்த வழிபாட்டுக்கு கூட நான் சொல்ல வரேன், விழாக்கள் நடத்தும் போது சொல்ல வரேன். அது வேணா இருக்கலாம். வழிபாடு எல்லாம் குருவார வழிபாடு என் சங்கத்தில் பண்ணணும், என் சங்கத்தில் பண்ணுங்க. ஆனால் அந்த விழாக்கள் நடத்துறீங்க இல்லையா, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி டேட்டு கிளாஷ் ஆகாமல் நடத்தலாம். இது நான் பக்கத்துலேயே இருக்கிறதுனால சொல்கிறேன். அடுத்த பில்டிங்கில் இருக்கிறத வந்து நம்ம ஒரே தேதியில் பண்ணலாம். அந்த தேதி டைமிங் மாற்றிக்கோங்க. வியாழக்கிழமை பண்ணுங்க, டைமிங் மாற்றிக்கலாம். அது 6 to 8 வைங்க, இதை 8 to 10 வைங்க, இல்லை இதை 6 to 8 வைங்க, அதை 8 to 10 வைங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பரஸ்பர இது தானே இல்லையா? அது மாதிரி தான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் விழாக்கள் இதில் ஒரு சங்கம் எப்படி நடக்கணும்னா, ஜீவகாரணம் இப்படி பண்ணணும், பாராயணம் இப்படி பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வழிபாடு இப்படி பண்ணணும், எல்லாரும் தியானம் பண்ணணும், எல்லாரும் உடற்பயிற்சி பண்ணுங்க. உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஐயா வள்ளலார் சொல்லலை அப்படின்னா, வள்ளலார் சொன்ன மாதிரி வாழறவங்களுக்கு உடற்பயிற்சி தேவையில்லை. நம்ம அப்படி வாழறது இல்லை. அப்போ நமக்கு உடற்பயிற்சி தேவை. அவர் நடைப்பயிற்சி செஞ்சிருக்காரு. அவர் மொத்தமாக நடந்தார். அவர் நான் கார்லையா போனார். அவர் சென்னையிலேருந்து போகும்போதே நடைப்பயணம் தான் அவர் கொண்டு. நம்ம அங்கே அது இப்போ இந்த காலத்தில் அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமும் போயிடுச்சு. அதனால காரில் போகிறோம். அதுக்காக நம்ம வந்து மொத்தமாக அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா உடம்பு வீணாக போயிடும். அப்போ உடம்பு வீணாக போக இருக்கணும், ஒரு 1/2 மணி நேரமாவது ஒரு உடற்பயிற்சி வந்து நம்ம செய்யணும் இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் வந்து இதெல்லாம் சன்மார்க்கத்தில் சொல்லப்பட்டதா அப்படின்னா, சன்மார்க்கத்தில் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டே தானே. கடைப்பிடிச்சா அது தேவை இல்லையா? அது மாதிரி பெருமான் அது மாதிரி இந்த ஒரு ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல ஜாதி இல்லை மதம் இல்லைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் அட்வான்டேஜ் அதிகமிங்க இல்லையா? ஸோ அந்த உயர்ச்சி தாழ்வு இல்லாத போது அட்வான்டேஜ் அதிகம். ஸோ அதை வந்து சீக்கிரமாக நம்ம சரி பண்ண முடியும் இல்லையா? அதில் என் சங்கம் பெருசு, உன் சங்கம் பெருசுன்னு இருக்கிறாங்க. எல்லாமே சன்மார்க்க சங்கம், எல்லாமே வள்ளலார் பெருமான் கீழ் தான் நடைபெற்று கொண்டிருக்கோம் சரிங்களா? எங்கள் ஊரில் நாங்கள் தலைவர்னு யாரையுமே நியமிக்க மாட்டோம். தலைவர்ன்ற பொறுப்பு வந்து வள்ளலார் பெருமான் தான். தலைவர்னா வள்ளலார், துணைத் தலைவர் தான் எங்களுக்கு ஆக்ஷன் வரும். தலைவர்னா அவர் மட்டும்தான் போடுவோம். இல்லை உங்களெல்லாம் நாங்கள் அது மாதிரி நாங்கள் குறிப்பிட்டெல்லாம் யாரையும் நாங்கள் அந்த மாதிரி நடிச்சதே இல்லையா? அவர் தான் தலைவர். அவ்வளோதான். ஓகே, ஒரு பொதுவான கருத்து சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த இந்த வித்தியாசத்துக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க மனதில் ஏற்படக்கூடிய அந்த அசுர குணமும் அந்த முருகன் குணமும் தாங்க வித்தியாசம். இந்த குணங்கள் மாறணும். மனிதன்ற மனதில் குணங்கள் மாறணும். கரெக்ட். நான் வந்து உங்ககிட்ட முதல் நாளே ஒரு விண்ணப்பம் வச்சேன். இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கத்தை இது மாதிரி கொண்டாந்து ஏற்றிருக்கு. அந்த ஒழுக்கத்தில் எல்லாரும் இருக்கிறீங்களான்னு இங்கே தலைவரோ செக்ரட்டரி யாராக இருந்தாலும் உங்களுடைய வார மீட்டிங்கில் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றார்களா நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து கடைபிடிக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளை சார்ந்தவர்கள் அந்த ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்கிறாங்க, அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டாங்கன்னா அத்தனையும் கை கொடுக்கும். அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த விஷயம். அதனால் அதையும் பண்ணிடுங்க. நான் எப்பவுமே நிர்வாகத்துக்குள்ளார தலையிட மாட்டேன். அதனால தான் நான் வந்து
என் வேலை எனக்கு என்ன வேலையை கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் கேட்டதுனால தான் இது சொன்னேன். ஏன்னா அது என்னுடைய ஆசையும் கூட. எல்லா சங்கங்களும் ஒருமித்த ஒரு கருத்தோட பயணிச்சாங்க அப்படின்னா சன்மார்க்கம் வேற லெவலில் இருக்கும். இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்து இங்கே வந்து பரிசாரம் பண்ணுறீங்க, அதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்கிறீங்க. இப்போ இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், அவர் வந்து வேற மாதிரி கற்றுக் கொடுக்குறாரு, வேற வழியில். 2 பேரையும் ஒன்றா உட்காந்து வச்சு பேச வை. இப்போ நான் கொடுக்குறது அருட்பாலேருந்து எடுத்து கொடுக்குறேன். இப்போ நடந்த ஒன்று முறைத்தல்னு வள்ளற்பெருமான் என்ன சொன்னாரோ அதை எடுத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்க சொல்ல. நீங்க பேசுறது நான் தப்புன்னு சொல்றேன். இல்லடா. இப்ப வேற மாதிரி சொல்றதுனால ஒருத்தர் வந்து நாங்க தான் குழம்பி போறோம் அப்படி சொல்றாங்க. கரெக்ட். அதான் இப்போ நடந்த விஷயம் அதுதான். அந்த விஷயம் அதுதான். அவங்க குழம்பி போகிறதுனால தான் அவங்க தெளிவு இருக்கு. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் இப்போ நான் சொன்னாலே ஏற்றுக்கோங்கன்னு நான் சொல்லலை. அருட்பாலை இருக்கான்னு என்னை கேளுங்க. நீங்கள் சொல்றது அருட்பாலை இருக்கா? அருட்பா தான் நமக்கு வேதம். அருட்பாவில் சொல்லப்பட்டதை மாத்திரம்தான் அனைவரும் சொல்ல வேண்டும். இப்போ ஜாதி மதமும் சமயமும் பொய்யன் அருட்பால் தான் சொன்னாங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்தோம் இல்லையா? அவ்வளோதான். அந்த விகற்பங்கள், அந்த ஆச்சார சங்கல்ப விகற்பங்களை விட்டுறாங்க. விகற்பம் தான் கூடாதுங்கிறது. அப்போதான் நம்ம எல்லாரையும் உள்ள சேர்க்க முடியும். விகற்பம்னா யாரையும் சேர்க்க முடியாது இல்லையா? யார் என்ன பேசினாலும் அதில் அருட்பால ஆதாரத்தை கேளுங்க. ஏதாவது அருட்பால பாட்டு இருக்கா? நீங்கள் சொல்கிற கருத்துக்கு அருட்பால பாட்டு இருக்கா அப்படின்னு கேளுங்க. இப்போ நான் வள்ளலாரை வணங்கினான்னா நான் அருட்பால கொடுக்குறேன் பாட்டு. ஏன் வள்ளலாரை வணங்கலாம் அப்படின்னு வள்ளலார் என்னை வணங்க வைக்கக்கூடிய அளவில் வளர்த்ததா பாடுறாரு. அதனால நான் வள்ளலாரை வணங்கினான்னு ஆதாரம் கொடுக்குறேன். வள்ளலாரை வணங்கக்கூடாதுன்னா ஆதாரம் கேளுங்க. அருட்பாவிலிருந்து கேளுங்கள். அப்படி ஆதாரம் கொடுத்தா நான் கண்டிப்பாக நான் விட்ரா பண்ணிப்பேன். என்னுடைய பேச்சை நான் திரும்ப வாபஸ் வாங்கிப்பேன். ஒரு மனுஷன் நல்ல முன்னேறணும்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு முக்கியமான குணம் என்ன தெரியுமா? விட்ராயல் குணம் இருக்கணும். அவனுக்கு தான் போகிற பாதை சரியில்லை அப்படின்னா திரும்பி வர தெரியணும். நம்ம வந்து இல்லைன்னு நான் ஆரம்பிச்சிட்டேன், எப்படியாவது அதை நான் சாதிச்சே தீரணும்னு போயின்னா விழுந்து வேற மாதிரி ஆகிடும். பிஸ்னஸ் ஆகட்டும், படிப்பாகட்டும், என்ன வேணாலும். எனக்கு வந்து படிக்கவே பிடிக்கல, என்னை இதுதான் படிக்கணும் அப்படின்னு படிக்க வச்சா நான் எப்படி படிப்பேன்? அவ்வளோதான். அப்போ எனக்கு என்ன ஒரு விருப்பம் இருக்கோ அந்த துறையில் என்ன போனால் தான் நான் போயிட்டே இருப்பேன். அப்போ இதுலேருந்து என்ன படிக்க வச்சுருக்கும் போது பாதியில் நான் விட்ரா பண்ணணும்னா விட்ரா பண்ணணும். படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வந்து எனக்கு பிடிச்ச துறையில் நான் முன்னேறணும். அப்போ தான் நான் முன்னேறணும். இல்லாட்டி அதை படித்ததுக்காகவே என் வாழ்க்கை ஃபுல்லாக நாசமாயிடும். அதனால் யாராவது ஆதாரம் கொடுத்தா என்னுடைய கருத்துக்கு மாறாக வேறு கருத்து சொல்லப்பட்டு அந்த கருத்துக்கு அருட்பாவிலிருந்து ஆதாரம் தந்தால், அருட்பா பாடல்களிலிருந்து ஆதாரம் வந்தால் ஏற்றுக்கொள்ள தயார். சரிங்களா? இப்போ இந்த பாட்டே பாருங்க. ஊனே புகுந்து, வள்ளலாருடைய உடம்புல புகுந்தாச்சு. உளம் கனிவித்து, கனிவித்துனா முடிஞ்சிருச்சு, பக்குவம். உயிரில் கலந்து, வள்ளலாரோட உயிரில் கலந்து ஒன்றாகி. அப்ப என்ன, வள்ளலாருக்கும் ஆண்டவருக்கும் எதாவது வித்தியாசம் பாராட்ட முடியுமா? ஒன்றாகி சிற்றம்பலவா நின் செல்வ பிள்ளை ஆக்கினையே. பெரிய வள்ளலார் யார்? அடுத்தது, நானே அழியா வாழ்வுடையேன். வள்ளலார் பெருமான் அழியாத வாழ்க்கையை பெற்று விட்டார். நானே அழியா வாழ்வுடையேன், நானே நின்பார் வளர்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப இந்த பாடலுக்கு பொருள் எல்லாருக்கும் பொருள். இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் எல்லாம் பெருவித்து இம்மையிலே முகத்தும் உளத்தும் களி துளும்ப மூவா இன்ப நிலை அமர்த்தி ஜகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப தக்கோன் என வைத்து என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றாய். என்ன அர்த்தம்? இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் எல்லாம், இகத்தும்னா இந்த உலகியல், பரத்தும்னா அருளியல். பெரும் பலன்கள் எல்லாம் பெருவித்து இம்மையிலே இந்த பிறவியிலேயே முகத்தும் உளத்தும் களி துளும்ப, முகத்தும் உளத்தும், உள்ளத்திலையும் களி துளும்ப மூவா இன்ப நிலை அமர்த்தி. மூவா இன்பம்னா அது வயசே ஆகாது, முதிர்ச்சி அடையாத இன்ப நிலை அமர்த்தி ஜகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப. ஜகத்துள்ளவர்கள் துதிப்பன்னு என்ன அர்த்தம்? அம்மா நீங்க அப்பப்போ அவங்கள்ட்ட ஏதோ சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ஏதாவது டவுட்டா?
இல்லை அப்பப்போ குனிஞ்சு ஏதோ சொல்றீங்க, ஏதோ ஓப்பன் அவுட், கம் அவுட். சரி, ஓகே. இல்லை அதான் எல்லாருக்கும் இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதுன்னா எல்லாருக்குமே தெரியட்டும், அப்பதான் அது பதிலும் எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? நீங்க அவங்கள்ட்ட கேட்டு நீங்க மட்டும் விளக்கம் வாங்கிட்டீங்கன்னா அது எப்படி இல்லையா? ஓகே. ஜகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப என்ன அர்த்தம்? ஜகத்துள்ளவர்கள்னா உலகத்தில் இருக்கிறவங்க, மிக துதிப்பன்னா வணங்கக்கூடிய அளவு. வள்ளல் பெருமானை ஜகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப தக்கோன் என வைத்து, தக்கோன்னா அதற்கு சரியானவன், எல்லாரும் வணங்குவதற்கு சரியானவனாக என்னை வைத்து என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றாய். வள்ளலாருடைய அகத்தும் புறத்தும் இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றார். வள்ளலாரை இந்த ஜகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வணங்குவதற்கு உரியவனாக்கி இல்லையா? இப்ப வள்ளலார் வணங்கலாமா? அதுதான் இதெல்லாம் பாருங்க. கட்டமும் கழன்றேன் கவலை வீட்டுழைத்தேன், வள்ளல் பெருமான் பாடுறாரு. கட்டமும் கழன்றேன் கவலை வீட்டுழைத்தேன், கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன். பிறவிங்கிறது சட்டம் தானே. பிறவி சட்டமும் கிழித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்ந்தேன். மரணத்தை ஜெயிச்சிட்டாரா? சாவையும் நோவையும் தவிர்ந்தேன். சிட்டமும் அடைந்தேன் சிற்றபை உடையான் செல்வ மெய் பிள்ளை என்று ஒரு பேர் பட்டமும் தவிர்த்தேன். சிற்றபை உடையான் யாருங்க? நான் இன்னும் பேசுனா சிவபெருமான் தான் அருட்பணி ஆண்டவர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாடல சொன்னா சன்மார்க்கிலிருந்து என்ன விலைக்கு வச்சிருவாங்க. இப்ப என்ன சொல்றாரு? சிற்சபை உடையான் யார் அது? வள்ளல் பெருமான் நடராஜரை சிவபெருமானை ஏத்துக்கிறாரு, அந்த உருவத்தை மட்டும்தான் ஏத்துக்கல. ஏன்னா உருவம் தத்துவ அமைப்பு, தத்துவத்தை விளக்குவதற்காக அந்த உருவம் ஏற்படுத்தப்பட்டது. உள்ளொளியின் ஆசை, உள்ளொளி பேர் என்ன சொல்றாரு? நடராஜன் அம்மான்றார். உன் பேர் பாடலுக்கு 24 பாட்டு இருக்கு. உன் பேர் நடராஜன் அம்மா. 6ஆம் திருமுறையில தான் இருக்குது அந்த பாட்டு. உன் பேர் நடராஜன் அம்மா. நடராஜன்ற பேரை வள்ளல் பெருமான் ஏத்துக்கிறாரு, சிவபெருமான்ற பேரை வள்ளல் பெருமான் ஏத்துக்கிறாரு. அந்த உருவத்தை, ஏன்னா அந்த உருவம் தத்துவ விளக்கம். சிவபெருமான் 2 மட்டும் சொல்லிடுறேன். சிவபெருமான் கழுத்துல இடம் சுத்தி இருக்கும் பாம்பு. ஏன்? சிவபெருமானுக்கு பாம்புக்கு என்ன சம்பந்தம்? அது எப்படி எழுப்புறது? குண்டலினி சக்தி, மூச்சு காத்து. அவர் கழுத்துல பாம்பு சுத்தின்னு இருக்குது, மூச்சு காத்தின் விளக்கம். வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் காலில் ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு. யார் அது? பேர் முயலகன். முயலகன் யாரு? மாயை. அவர் அந்த மாயையை அடக்கி வச்சிட்டு இருக்கிறார், அழிக்கல. கவனிங்க, மாயையை மிதிச்சு வச்சுட்டு இருக்கிறார், அதை அடக்கி வச்சுட்டே இருக்கிறார். அந்த மாயை எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த பொம்மை எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மூஞ்சி, அந்த அவனோட மூஞ்சி சிவபெருமான் நோக்கி பார்த்துட்டு இருக்கு. இப்படி கலந்துருக்கும், இப்படி கழுத்து வந்து முகம் சிவபெருமானை நோக்கி இருக்கும். சிவபெருமானோட ஒரு விரல் இந்த முயலகனை சுட்டி காட்டிக்கொண்டு, ஒரு காலில் மேய்ச்சிட்டு இருப்பாரு, ஒரு விரல்ல அவனை நோக்கி ஒரு விரல் இருக்கும். நடராஜருடைய படம் எடுத்து பாருங்க. முயலகன் மாயை நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்குது, எப்படா இருந்தாலும் கொஞ்சம் அசருவான், நம்ம வேலையை காட்டலாம். மாயை நிமிர்ந்து பார்த்துருக்கிறதுடைய விளக்கம் அதுதான். ஏன்னா மாயை வந்து தயாராக இருக்கும், கொஞ்சம் விட்டோம்னா அது நம்மளை டேக் ஓவர் பண்ணிடும். முயலகன் வந்து சிவபெருமானை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி, நீ எப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணுறியோ நான் தப்பிச்சிருவேன். சிவபெருமான் ஒரு வேலை நீட்டிட்டு இருப்பார், நான் உன்னை கவனிச்சிட்டே தான் இருக்கிறேன். இதுவரை மொத்தத்துக்கும் விளக்கங்கள் இருக்கு. அக்னி, அந்த உடுக்கை, எல்லாத்துக்கும் விளக்கங்கள். அக்னி சட்டி எல்லாத்துக்கும் விளக்கம். அந்த விளக்கத்தை சொல்வதற்காக உருவாக்கப்பட்டது அந்த உருவம். இந்த விளக்கத்தை சொல்லல, உருவத்துக்கு கொடுத்து கும்பிட்டுட்டான், அவ்வளவுதான் விஷயம். அதனால இங்கே சிற்சபை உடையான், சிற்சபை உடையான் எதுல? பெரிய புராணத்துல முதல் தேவாரத்துலலாம் அதுதான் சிற்சபை உடையான் தான் போட்டுட்டே இருப்பாங்க. சிற்சபை உடையான் செல்வ மெய் பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தவிர்த்தேன், எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பலித்தது. தவம் பண்ணாரா இல்லையா? அவ்வளோ
பண்ணியிருக்கிறார். பண்ணிய தவம் பலித்தது. பிறவி சட்டத்தை கிழிக்கிறார். என்ன, செத்து போனா பறந்துதான் ஆகணும், இந்த ரூல் சட்டம். இவர் பிறவி சட்டத்தை கிழிச்சிட்டார். இது முன்னாடி என்ன பண்ணாங்க, இரவாமை வேண்டும், இது பிறவாமை வேண்டும் தான் எல்லா ஞானிகளும் வேண்டாம். பிறவாமை வேண்டும், இரவாமை வேண்டும் கேட்டது வள்ளலார். மற்ற ஞானிகளுக்கும் வள்ளலாருக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா இறந்தால் பிறந்தே தீர வேண்டும், அதுதான் விதி. அதனால வள்ளல் பெருமான் பிறவாமை வேணும் கேட்கல, இரவாமை வேணும் கேட்கிறார். செத்து போகக்கூடாது, செத்து போனால் மறுபடியும் வழிக்கு தான் உயிர் வருதான். கட்டமும் கடந்தேன் கவலை வைத்து ஒழித்தேன், கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன், தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்ந்தேன். என்னெல்லாம் பண்ணா இது கிடைக்கும்னு அவன் மறைமுகமா சொல்றாரு. தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்ந்தேன், சிட்டமும் அடைந்தேன் சிற்றவையுடையான் செல்ல மெய்ப்பிள்ளை என்ற ஒரு பேர் பட்டமும் தவிர்த்தேன், எனக்கு இது போதும் பண்ணியதவும் பலித்தது. சரி, வள்ளலார் மாதிரி வேற யாராவது அடைஞ்சிருக்கிறாங்களா? நோவாது நோன்பெனை போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவா வரம் எனை போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யாருட நீ சற்றே அறி. இறைவன் கிட்ட சவால் விடுறாரு. என்ன மாதிரி உன்னோட அருள் அடைஞ்சவனும் என்ன மாதிரி சாவை தவிர்த்தவனும் வேற யாராவது எங்கேயாவது இருக்காங்களா, நீ சொல்லு. அப்ப வள்ளல் பெருமான் அந்த நிலை அடைஞ்சாருங்கிறது ஊர்ஜிதமாகுதா? கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன். இறக்கம் எப்போ வரும்? கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன். சிற்றம்பல கல்வினா என்ன? கணிதல், அதுதான் அனுபவம். சிற்றம்பல கல்வி இது உள்ள நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? அந்த கல்விதான் சாகாத கல்வி. இந்த படிக்கிறது எல்லாம் செத்து போயிடும். அறுப்பாவே படிச்சா கூட அதுவும் சாகிற கல்விதான். அதை தாண்டி தவம் பண்ணி நமக்கு அறிவு விளக்கம் வரும். கருத்தில் கருதி ஆண்டவன் ஒருவர் உள்ளென்று உண்டார் என்று உண்மையாக நம்பியிருந்து அந்த ஆண்டவனை கருத்தில் கருதி வழிபாடு செய்தால் அந்த ஆண்டவனின் திருவருள் கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும். தவம் பண்ணா நமக்கு எல்லா விளக்கமும் நமக்குள்ள கிடைக்கும். அதுதான் உண்மையான கல்வி. கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணினை உற்று, எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவம் பெற்றேன். இங்கதான் எல்லாருக்கும் பிரச்சனை. ஒளி வடிவம், ஒளி தேகம். ஒளி வடிவம்னா என்ன? ஒளினா என்ன? இல்ல, இதுல இருந்து என்ன வருது? அதுதான் ஒளி. தீபத்திலிருந்து என்ன வருது? ஒளி, பிரகாசம். ஒளினா பிரகாசம். ஒளி வடிவம் பெற்றேன். அவர் தேகம் எப்படி ஆச்சாம்? வாரியாரோட ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா? வாரியார் சொல்லுவார். அவர் வாரியார் 94 வயது மூதாட்டி ஒருத்தரை சந்திக்கிறார். அந்த அம்மா வள்ளல் பெருமான் தூக்கி விளையாடினவர். வள்ளல் பெருமான் தூக்கி விளையாடினவர். அந்த அம்மா சொல்லுமா, வள்ளல் பெருமான் வாரியார் சொல்லியிருக்காரு. அந்த அம்மா சொல்லுச்சான், என்னை தூக்கி விளையாடுவாரு வள்ளலாறு. அப்படி விளையாடும் போது அவருடைய அந்த தலை முக்காடு கொஞ்சம் விலகிச்சுன்னா அவ்வளோ வெளிச்சமா இருக்குமா அந்த இடம். அந்த அம்மா வாரியார் கிட்ட சொன்னதா வாரியார் சொல்றாரு. வள்ளலார் தூக்கி விளையாடி இருக்காரு அந்த பெண்ணை, குழந்தையா இருக்கும்போது. அந்த குழந்தை 94 வயது போது வாரியார் சந்திக்கிறார். அப்போ வாரியார் சொல்றாரு, தகவல் சொன்னார். அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க, அந்த ஒளி வடிவம் அப்படின்னா அதே பிரகாசம். எப்படி அது பிரகாசம்னு ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, நான் ஆன்மா சிற்றணு வடிவினன் கோடி சூரிய பிரகாசம் உடையது. நம்முடைய ஆன்மா சாதாரண விஷயம் இல்லை, கோடி சூரிய பிரகாசம். ஒரு சூரிய பிரகாசம் எப்படி இருக்குது? அப்போ கோடி சூரிய பிரகாசம் எப்படி இருக்கும்? அதுதான் இறைவன். அது ஆன்ம பிரகாசமே அப்படி இருக்குதான். அதற்குள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள் பிரகாசம். இதுதான் ஐயா சொல்றார். ஆன்மாவே சபையாகும், அதன் உள்ள இருக்கக்கூடியதான் பதியாகும். அதன் உள்ளொளியின் அசைவு நடனம் அதுவே நடராஜ நடனம் என்று சொல்லப்பட்டது. அந்த உள்ளொளி அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. காலகஸ்தி போயிருக்கீங்களா? நாங்கள் என்ன பண்ணோம்? அந்த தீபம் ஆடிக்கிட்டே இருக்கும். அது பக்கத்தில் ஒரு பேப்பர் வச்சிங்கன்னா அது ஆடாது. செக் பண்ணி பார்க்கலாம், ஐயர் விடுவார்.
இன்னும் ஒரு 500 ரூபா கொடுக்கணும் அவருக்கு, அவ்வளோதான். அந்த தீபம் மட்டும்தான் ஆடுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும்னா அவருக்கு சைலண்டாக ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த டைமுக்கு வாங்கன்னு வரும். நட சாத்துற டைமுக்கு வர சொல்லுவார். நீங்கள் பக்கத்தில் ஒரு துண்டு பேப்பர் வச்சிங்கன்னா அந்த பேப்பர் ஆடாது, ஆனால் விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். அதிசயங்கள் நிறைய இருக்குங்க, நிறைய அதிசயங்கள் இருக்கு. நம்ம வந்து 7 அதிசயங்களை நம்ம தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து காமிச்சிடலாம், அவ்வளோ அதிசயங்கள். அப்போ அந்த உள்ளொலியின் அசைவு நடனம், அதுதான் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. பஞ்சபூதங்கள், இறைவன் பூதமாக இருக்கிறான். ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு தலம் அமைச்சார், அவ்வளோதான். இப்போ காளகஸ்தி என்பது இறைவனை உள்ளொலியாக காட்டக்கூடிய தலம். சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவம் பெற்றேன், உயர்நிலை பெற்றேன், உலகில் பிற நிலையை பற்றேன், சிவானந்த பற்றே என் பற்றன பற்றினனே. பற்றுகள் அனைத்தையும் பற்றறத் தவிர்த்து அருளம்பல பற்றே பற்றுவினோ ஏற்றும் இரவீரே. அந்த அருளாகி அந்த அம்பலத்தை பிடிக்கணும். அம்பலத்தை பற்றிக்கிட்டோம்னா மரணத்தை ஜெயிக்கணும். அதான் இங்க சொல்றாரு, பற்றேன் சிவானந்த பற்றே என் பற்றன பற்றினனே, பிற நிலையை பற்றேன். வேற எது மேலேயும் பற்று வைக்கணும். பிற நிலைன்னா எல்லாமே அதில் அடக்கம், ஒன்றுனா கேள்வி கேட்க கூடாது. பிற நிலைன்னா அத்தனையும் அடக்கம், எதையுமே பற்றி வச்சிருக்க கூடாது. பற்று எதன் மேலும் இருக்கக்கூடாது. இங்குள்ள ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எதுவுமே நிலைத்தது கிடையாது, எல்லாமே அனித்தியம், நித்தியமானது. எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. அதனால அந்த சிவானந்த பற்று தான் பற்றணும். சிவானந்த பற்று என் பற்றன பற்றினனே, அதனால தான் அவருக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றாரு. நானே தவம் புரிந்தேன், நானே களிப்படைந்தேன், தேனே எனும் அமுதம் தேக்க உண்டேன், ஊனே ஒளிவிளங்க பெற்றேன், உடையான் எனைத்தான் அழிவிளங்க தூக்கி அணைத்தான். நானே தவம் புரிந்தேன். வள்ளலார் தவம் புரிஞ்ச மாதிரி பாட்டு அவ்வளோ இருக்கு. 158 பாடல் இருக்கு. வள்ளலார் தவம் பண்ணினதாக 158 பாடல்கள் இருக்கு. நானே தவம் புரிந்தேன், நானே களிப்படைந்தேன், தேனே எனும் அமுதம் தேக்க உண்டேன். அமுதம் தேக்கிற அளவுக்கு, தேக்கி வைக்கிற அளவுக்கு அந்த அமுதத்தை சாப்பிட சாப்பிட ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி போய் அமுதம் ஓட ஆரம்பிச்சு. அமுதம் ஓடிச்சுன்னா ஞானத்தை நம்மளால கற்பனை பண்ண முடியாது. ரத்தம் உடஞ்சி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அங்கங்கே உடஞ்சாலே முடிஞ்சு போச்சு கதை. 8 பிளாக் இருக்குது, உடனே பெட்டில் போடணுன்றான். உடனே தியேட்டர் கூப்பிட்டு போயிடும். என்னுடைய தங்க ஹஸ்பண்டுக்கு அது மாதிரி தான் சொல்லிவிட்டாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னாரு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். பிளாக் இருக்குது, இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணாங்க. இது யாரையும் டிஸ்கஸ்லாம் பண்ண வேணாமா, மேஜர் ஆப்ரேஷன் ஆச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என் தங்க வந்து அழகா அப்பாட்ட கேட்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும். வாங்கினா கையெழுத்து கூட கொண்டு போய் அப்படின்ட்டேன். கூட்டிகிட்டு போ, ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணிட்டு பண்ணிட்டு போ. ஏன்னா நம்மளுக்கு அப்போது ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு. நான் இல்லைம்மா வள்ளல் பெருமான் காப்பாற்றிடுவார், வீட்டுக்கு கூப்பிட்டு போமாண்ணா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ஏற்றுக்கிறது? அதுக்கப்புறமா எதாவது ஆச்சுன்னா அப்போ அந்த நேரத்தில் டாக்டர் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் டாக்டர் எடுக்கிற அட்வான்டேஜ் இருக்கு பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ லட்சம் வச்சுருப்பாங்கன்னு யோசிப்பாரு. அவங்களுக்கு கார் புக் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே தவம் பண்ணாதான் அந்த உஷ்ணம் நம்மளுடைய பிளாக்கெல்லாம் நீக்கும். தவ உஷ்ணம். முட்டி வலிக்குது, உங்களுக்கு கால் முட்டி வலிக்குது, என்ன பண்ணணும்? சூடுதானே கொடுப்பீங்க, இல்லை ஐஸ் ஒத்தரம் கொடுப்பீங்க, இல்லாட்டி வெந்நீர் ஒத்தரம் கொடுப்பீங்க. தவம் பண்ணி ஒத்தரம் கொடுத்துக்கலாம். தவம் பண்ணும்போது எங்கே உங்களுக்கு வலிக்குதோ அதை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்துடுங்க. உங்களுடைய ஆற்றல், இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல வைங்க. குணமாயிடும். டாக்டர்லாம் தேவை கிடையாது நம்மளுக்குலாம். உட்காந்து தவம் பண்ணணும். தவம் பண்ணும்போது எங்கே உங்களுக்கு பிரச்சனையோ அதை கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வாங்க. அது சரி. நானே தவம் புரிந்தேன், நானே களிப்படைந்தேன், தேனே நம் அமுதம் தேக்க உண்டேன். அமுதம் சொட்டும், அண்ணாக்கள்னா அமுதம் சொட்டும். வாழை நீக்கலைன்னா சொட்டாது. எவ்வளோ பேர் அதை பண்ணணும் ஆரம்பிச்சிங்க, பண்ணிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. வாழை நீக்கலைன்னா சளி தான் இறங்கும். மண்டை சளின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
எல்லாரும் சளின்னா நுரையீரலில் தான் வரும்னு நினச்சிட்டு இருப்போம். சளி மூளையிலையும் போய் அப்படியே படிஞ்சிடும். மூளையோட செயல்பாடு மந்தமாக ஏன் இருக்கிறான்னா அவனுக்கு அது ஒரு பெரிய காரணம். பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்ந்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானேன், எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார், இன்னமுதம் உற்றே உலகில் நீவீரெல்லாம் வாழ்க வாழ்க துணியாற்றே. பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்ந்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான். முதல்ல பெற்றேன், இந்த கண்டேன் சீதையை மாதிரி வளர் பெருமான் பெற்றேன். என்னதை பெற்றார்? என்றும் இரவாமை வேதம் தவிர்ந்தே. இரவாமைங்கிற அந்த வேதம் எனக்கு இல்லை, நான் இரவாமையை கலந்துட்டேன். இறைவன் என்னை உற்றே கலந்தான். இறைவன் உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன். இறைவன் கலந்தான், நான் அவனை கலந்துட்டேன். அப்ப ரெண்டு பேரும் ஒன்றானேன் சொல்றாரு. நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானேன், ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம். அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்புறம் நாம எப்படி அதை பிரிச்சு பார்க்கறது? பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்ந்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானேன், ஏற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார். நான் பண்ண தவம் யார் பண்ணியிருக்காங்க? இன்னமுதம் உற்றே, அந்த அமுதத்தை சாப்பிட்டு உலகில் நீவீரெல்லாம் வாழ்க வாழ்க துளியற்றே. துளியற்றேன்னா பிரச்சனை இல்லாம நீங்களும் வாழலாம் அமுதத்தை சாப்பிட்டு. அப்போ அவர் தவம் பண்ணியிருக்கிறாரு, தவம் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறாரு. சொல்லும் போது இந்த மடலெல்லாம் மூளை மனத்தில் மூட்டெடுத்து உடம்பெல்லாம் நனைஞ்சிட அந்த ப்ரோசஸ் தவம் பண்ணும்போது இந்த சிறுநடு ஓங்காரம், அந்த மயிர்பாலம், இதெல்லாம் அந்த சிறுநடு ஓங்காரம் அந்த கன்செப்ட்லாம் சொல்றாங்களே, அதை விளக்கணும்னா என்ன இருக்குது? அதாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, மூலாதாரத்தில் மூன்றெழு கலனை மூலாதாரத்தில் அதை தூக்கிட்டு போய் இங்கே சேர்க்குறாங்க இல்லையா, வேணாங்கிற. இங்கேருந்து டைரெக்டாக எடுத்துக்கணும். ஒன்றால் எடுத்துக்க முடியல, யாரையாவது குருவாக எடுத்து அவங்ககிட்ட உஷ்ணத்தை வாங்கிக்கும். தீட்சை கொடுக்கறது என்னன்றீங்க? அவருக்கு உஷ்ணம் இருக்கணும். முதல்ல தீட்சை கொடுக்கறதுக்கு உஷ்ணம் இருக்கணும். சும்மா நான் அவங்களுக்கு தீட்சை கொடுத்தாலும் ஒன்றும் கிடைக்காது. இந்த உஷ்ணம் இங்கே படும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கதவு திறக்கப்படுகிறது. தீட்சைனா கதவு திறத்தல், தீட்சைனா கதவு திறத்தல். அந்த இடத்துல அந்த குரு அவர் தவம் பண்ணி உஷ்ணம் இருக்கணும் அவருக்கு. அந்த உஷ்ணத்தை கொண்டு நமக்கு இங்கே கதவை திறக்கிறாரு. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் தவத்தை, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் பூர்வ மத்திய தவம். அதனால தான் வள்ளல் பெருமான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ, இங்கேருந்து பண்ணால் நமக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, அதனால் இங்கேருந்து பண்ணிக்கோன்றார். இங்கேருந்து பண்ணிங்கன்னா இந்த உச்சி வரைக்கும் தான் இடம். விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம்லாம் இடம் கிடையாது. எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு அங்குலம் இடைவெளி, இப்படியே இடைவெளி. இதெல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். இது அத்தனையுமே தவத்தில் தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். நான் என்ன விளக்குனாலும் அது தேரி மட்டும்தான். முதல்ல ஒரு எறும்பு ஊறுவது போல ஒரு 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 உணர்வு, அந்த உணர்வை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நாதம் கேட்கும். அதுதான் அடுத்த நிலை. நாதம் இது ஓங்கார நாதம் இல்லை பறை, அதுலேயே வரிசையாக நிறைய இருக்குது. நாதம் கேட்கணும் ஒரே ஒன்றும் இல்லை, அதுவே நிறைய நாதம், வீணை சங்கு எல்லாமே கேட்கும். ஒன்றுன்னா ஒரு ஒரு அனுபவத்தில் ஒன்றுன்னா கேட்கும். இதெல்லாம் அனுபவம் அது மாதிரி வரும். அதுக்கப்புறம் கடைசியில் வரதான் பறை. அதனால தான் உடுக்கை வச்சுருக்கிறார். அதுதான் கடைசியில் வரக்கூடிய நாதம், பறை ஓசை. அதுக்கப்புறமா வெள்ளொளி பொன்னொளி அது மாதிரி ஒன்றுன்னா வந்துடும். ஸோ அது அனுபவம் தவம் பண்ண அந்த அனுபவங்கள் நமக்கு கைப்படும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு எனக்கு நாதம் கேட்கணும் கேட்காது. கண்ணை மூடிட்டு உட்கார்றது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கணும். அது நம்மளை கூட்டிகிட்டு போகும். அந்த குறுகுறுன்னு ஒரு உணர்வு வருது இல்லையா, அந்த உணர்வை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் அது கூட்டிகிட்டு போயிடும். அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இங்கே இறைவன் வள்ளலாரோட கலந்துட்டார்னு வள்ளலார் பதிவு பண்ணுறார். சரி, வள்ளலார் ஏன் தவம் பண்ணார்? அவருக்கு தவம் பண்ண சொல்லி யார் சொன்னார்? யாராவது சொல்லியிருக்கணும் இல்லையா? வாட்டமுடு சிறியேன் செய்வகையை அறியாது, வள்ளலாருடைய பாடல். வாட்டமுடு சிறியேன் செய்வகையை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணிற் கிடந்து அருளை உண்ணி உலகியலை மறந்து துயில்கின்ற போது
நாட்டமுறு வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுற எழுப்பி, மகனே நல் யோக ஞானம் எனினும் புரிதல் இன்றி நீ நலிதல் அழகோ. எழுந்தே ஈட்டுக நின் எண்ணம் பலிக்க அருள் அமுதம் உண்டு இன்புறுக என்ற குருகே. விழிகாத்தா எழுந்திருச்சு தியானம் பண்ணு, தவம் பண்ணுன்னு இறைவன் உணர்த்துறார். அதனால்தான் பாட்டே பாடிட்டு இருந்த வள்ளல் பெருமான் தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். சன்மார்க்கத்தில் இச்சை இல்லாத போது அந்த இச்சை எனக்கு உண்டாக்கின்னு வர பாடுறார். சன்மார்க்கத்துக்கு இச்சை இல்லை எனக்கு, நான் பாட்டுக்கு பாடிட்டு இருந்தேன். ஆனால் சன்மார்க்கத்தில் இச்சை உண்டாக்கி அன்னைக்கு அந்த பாட்டு படித்தேன். இங்கே இந்த மாதிரி நீ யோக ஞானம் பண்ணாமல் உட்காந்துருக்கிறது நல்லதா? எழுந்து அதையும் பண்ணு அப்படின்னு இறைவன் வள்ளல் பெருமான் உணர்த்த வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்துறார். துன்பலாம் தீர்ந்தன சுகம் அளித்தது நினை சூழ்ந்த அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது. உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிர் எல்லாம் கழித்திட நினைத்தனை உந்தன் மன நினைப்பின் படிக்கே அன்பனி பெருக உலவாது நீடூழி விளையாடுக அருஜோதியாம் ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே இன்புற திருவா கழித்து என் உள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே. எல்லாத்தையும் சொல்லிட்டார் இறைவன். அவருக்குள்ளர கலந்து இதெல்லாம் நீ பண்ணு. ஏன் என்ன மண்ணுயிரெல்லாம் கழித்திட நீ நினைத்தனை, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் நீ நினைத்தனை உந்தன் மன நினைப்பின் படிக்கே அன்பனி பெருக உலகுயிர் திரளலாம் ஒளிநெறி பெற்றிட. எல்லாமே நல்லா இருக்கணும்ன்ற ஆசை தான் வளர்க்கணும். நம்ம சரியான புரிதல் இல்லாததுனால திசை மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் மாயை பெரிய வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. மாயையும் இறை சக்தி தான். அது உடனே அது தாழ்ந்த விஷயம்னு நினைக்கவே கூடாது, அதுவும் இறை சக்தி தான். அதனால அந்த மாயை அந்த மாதிரி வளர்க்கணும். ஏன் பிறந்தார்? அவர் எல்லாம் அடைஞ்சிட்டாரு. இப்போ ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கு. பேருற்ற உலகில் ஒரு சமயமத நெறியெல்லாம் பேய்பிடி புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது. சமயமத நெறியெல்லாம் அது ஒரு விளையாட்டு பொருள். பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது. இந்த சமயம் மதம் எல்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயம். பசங்க சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி, அவ்வளோதான். நான் தான் அம்மா, நீ தான் அப்பா, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன். பசங்க விளையாடுறதுக்கே பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம். பேருற்ற உலகில் ஒரு சமயமத நெறியெல்லாம் பேய்பிடி புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது. உயிர்கள் பல வேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினார். எத்தனை சமணர்கள் செத்து போனாங்க, எத்தனை சைவ சமயத்தார் செத்து போனாங்கன்னு அளவே இல்லை. லட்சக்கணக்கில் சாப்பிடுச்சிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விட அதிகமான படுகொலை சமணர் படுகொலை, அதை விட அதிகமான படுகொலை சமயர்கள் படுகொலை. அதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருந்திருக்காங்க நம்ம மக்கள். ஏன்னா அதுதான் அந்த மாதிரி. அதனால தான் அதெல்லாம் வேணாம்னு சொல்கிறார். வேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினார். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட பொருதி. இதெல்லாம் சின்ன சின்ன பசங்க விளையாட்டு அதெல்லாத்தையும் பண்ணி சன்மார்க்கத்தை உணர்த்தி அவங்களுக்கு புரிய வச்சு, ஏன் நீ என் பிள்ளையாதனாலே இவ்வேலை புரிகை என்று விட்டான். வள்ளலாரை ஏன் சூஸ் பண்ணார்னா வள்ளலார் தான் ஆண்டவருடைய பிள்ளை. நம்மளுடைய தொழிலை யாருக்கு கொடுப்போம்? பக்கத்து வீட்டு பிள்ளையாக கொடுப்போம், நம்ம பிள்ளைக்கு தான் கொடுப்போம். அந்த மாதிரி இறைவன் தன்னுடைய தொழிலை வள்ளலாருக்கு கொடுக்கிறார். நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிகை என்று இட்டனம் மனதில் வேறு என்ன இருக்க, வேற ஏதாவது நினைக்காது. நீ என் பிள்ளை, அதனால என்னோட வேலையெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கும் இல்லையா? ஸோ இது மாதிரி வள்ளல் பெருமான் இன்னும் நிறைய இருக்கு. பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஒரு பவநெறி இதுவரை பரவியது. இதனால் செந்நெறி அறிந்திலர் இறந்திறந்து உலகோர் செறி இருள் அடைந்தனர்.
ஆதலின் இனி நீ பன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி எனும் வான் புத்தமும் தருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே. தனிநடராஜ என் சத்குருமணியே. பன்னெறி சமயங்கள் மதங்கள் நின்றிடுமோர் பவநெறி. பவநெறினா வீணா போன நெறி. அதுதான் இது வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் அதனால மக்கள் செந்நெறி அறிந்தனர். செம்மையான நெறியை தெரிஞ்சுக்காம செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இறந்திறந்து உலகோர் செறி இருள் அடைந்தனர். அதனால நீ போய் உத்தம அருமையான நெறியாகிய சுத்த சன்மார்க்க நெறியை காட்டு. பெருமானுக்கு பயம். நம்மளால இது முடியுமா? அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே அருட்பெரும் ஜோதி அழித்தனம் உமக்கே துஞ்சிய மாந்தரை எழுப்புக நலமே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக சுகமே விஞ்சுர மெய்ப்பொருள் மேல்நிலை தனிலே விஞ்சைகள் பலவுல விளக்குக என்றாய். தஞ்சம் என்றவர்க்கு அருள் புரி அரசே. தஞ்சம் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் அருள் கிடைக்கும். தஞ்சம்னா என்ன அர்த்தம்? சாஷ்டாங்கமா எப்பா நம்மளால ஒன்றும் ஆகாதையா, நீ என்ன பண்றியோ பண்ணு, அந்த நிலைக்கு வரணும். அப்பதான் அருள் பூரணமா. இது மாதிரி நிறைய பெருமான் பாடல்கள் நம்ம கொடுக்குறாரு. தந்தேகம் எனக்களித்தார் தன் அருளும் பொருளும் தம்மையும் இங்கு எனக்களித்தார் எம்மனையும் பிரியார் என் தேகம் அதில் புகுந்தார் என் உலகத்தை இருந்தார் என் உயிரில் கலந்த நடத்தி இறைவர். இதுக்கு மேல என்ன நம்ம ப்ரூஃப் கேட்குறது? பெருமான் இப்படி எல்லா ப்ரூஃபும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி வாழறோம்? அதான் ரிவர்ஸில் வரேன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம எப்படி வாழறோம்? கட்டோடைய கணத்தோடைய வாழ்கின்றோம் என்றீர், கண்ணோடைய கருத்தோடைய கருத்தனை கருதீர், பட்டோடைய பணியோடைய திரிகின்றீர், தெருவில் பசியோடைய வந்தாரை பார்க்கவும் நேரீர், கோட்டோடைய முழக்கோடைய கோலம் காண்கின்றீர், குணத்தோடைய குறிப்போடைய குறிப்பதை குறியீர், எட்டோடு இரண்டு சேர்த்து எண்ணவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிறீர். கட்டோடைய கணத்தோடையனா என்ன? ஜனக்கட்டு, பணக்கட்டு எல்லாம். எங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் தெரியுமா? ஆனால் எல்லாரும் எதுக்கு? ஜனக்கட்டுனா கூட்டத்தை சொல்றாரு. சுத்தி கண்ணோடைய கருத்தோட கருத்தனை கருதீர். யாரை நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் மண்டையில்? கருதீர். பட்டோடைய பணியோட திரிகின்றீர், தெருவில் பசியோடைய வந்தாரை பார்க்கவும் நேரு ஜீவகாரன், கொட்டோடைய முழக்கோடைய கோலம் காண்கின்றீர். இங்கே அந்த கேரளா வாதியம் இருக்கா? இங்கே இருக்கா? தமிழ்நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கோயிலில் கல்யாணத்துலலாம் இந்த கேரளா மனம் அடிக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணுறாங்க. ஏன்னா அது அவ்வளோ சவுண்ட் பொல்யூஷன். அதெல்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜிகுன்னு உடம்பெல்லாம் நாடி நரம்பெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஏதோ பெரிய சட்ட சிக்கல் அது கொஞ்சம் பேன் பண்ணுறாங்க. கொட்டோடே முழக்கோடே கல்யாணத்துக்கும் கொட்டுறோம், சாவுக்கும் கொட்டுறோம். கோலம் காண்கின்றீர், குணத்தோடே குறிப்போடே குறிப்பதை குறியீர், குறித்துரைக்கின்றேன் இதனை கேள்வேன் இங்கே வம்மேன் கோடுமன குரங்காலே நாணுகின்ற உலகில். ஞான சரியில்லை, குறித்துரைக்கின்றேன் என்ன செய்யணும்னு அப்படியே பின் பாயிண்டாக கொடுக்குறாரு. ஆனால் இல்லை, எட்டோட இரண்டு சேர்த்து எண்ணவும் அறிகிறேன். எட்டு இரண்டும் என்ன? ஆணவம் உயிரும். அந்த எட்டோட இரண்டு சேர்த்து எண்ணவும் அறிகிறேன். இந்த 1 2 3 சொல்லி பாருங்க, எதுல முடியுது? 1 2 3 4 எல்லாம் உகரத்தில் தான் முடியும். உகரத்தில் தான் முடியும். ஏன்னா அந்த ஊ அப்படிங்கிறது அவ்வளோ வருது எல்லாம். இந்த அது ரொம்ப அழகாக தமிழ் எழுத்துக்களை எண்களை அமைச்சிருப்பாங்க. உகரத்தில் நம்ம எட்டோட இரண்டு சேர்த்து எண்ணமும் அறிகிறீர்கள். எத்துணை கொள்கின்றீர். எதை துணையாக வச்சுட்டு இருக்கீங்க? ஆண்டவனை துணையாக வைக்காம எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிறே. பைத்தியக்காரங்களே, பித்துலகிறே. துன்மார்க்க நடையிடை தூங்குகின்றீரே, தூக்கத்தை விழுகின்ற துணை ஒன்றும் கருதியீர். சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திட விழையீர், சாவையும் பிறப்பையும் தவிர்ந்திட விரும்பீர். பன்மார்க்கம் செல்கின்ற படிப்புலம் அடக்கீர், பசித்தவர் தம்முகம் பார்த்து உணவழியீர். என் மார்க்கம் எச்சுகம் யாதும் வாழ்க்கை, எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிறீர். அதான்
அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழி பகிர்கின்றீரே, நண்ணாத தீயினம் நண்ணுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே, கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே கண்ணார நீர் விட்டு கருதறீர், எண்ணாதது என்னவும் நேரும் ஒரு காலம் எத்துணை ஒழுகின்றீர். ஒரு 10 பாட்டு இருக்கு அதே மாதிரி. காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகி. காட்டை அழிச்சு நல்லா உரம்லாம் போட்டு நிலத்தை நல்லா பக்குவப்படுத்தி அதில் என்னதை போடுறோம்? கடுகு. காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகி. அதில் சந்தோஷம் இருக்கும். கூடு விட்டு போயினபின் எது புரிவீர், எங்கே குடியிருப்பீர்? கூடு விட்டு போயினபின் எது? இது கூடுன்னா இந்த உடம்பு, இது விட்டு போயிடுச்சுன்னா எங்க போய் குடியிருக்கிறதுன்னு கேட்கிறார். கூடு விட்டு போயினபின் எது புரிவீர், எங்கே குடியிருப்பீர்? ஐயோ நீர் குறித்தறியீர், இங்கே பாடுபட்டீர் பயனறியீர், பால் கிழைத்து கழித்தீர், பட்டதெல்லாம் போதும் இது பரமர் வரு தருணம், ஈடுகட்டி வருவீரேல் இன்பம் மிக பெறுவீர். ஈடுகட்டி வர்றதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஃப்ளைட் பிடிக்க போகிறீங்க, 9 மணிக்கு ஃப்ளைட்டு, 7 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும். நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஆனால் 6 மணிக்கு கிளம்புறீங்க. எப்படி போவோம்? இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோமா இல்லையா? அதுதான் ஈடு கட்டி வருது. 62 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றுமே அடையலை. அப்போ நான் எப்படி பாடுபடணும்? இன்னும் அதிகமாக உழைக்கணும். அதுதான் ஈடுகட்டி வருவீரேல் இன்பம் மிக பெறுவீர். என்ன? பாடுபட்டி பயனறியீர், பால் கிரைத்து கழித்தீர். பால் கிரைத்துன்னு என்ன? தண்ணி இறைக்கிறாங்க இல்லையா? சும்மா வயலே இல்லை, அது சும்மா வெறும் கரும்புக்கு அது என்ன சொல்லுவாங்க, அந்த விளைச்சலே இல்லாத ஒரு பயிரே இல்லாத நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்குது. அந்த மாதிரி பால் கிரைத்து கழித்தீர், பட்டதெல்லாம் போதும் இது பரமர் வரு தருணம், ஈடுகட்டி வருவீர்கள். ஆனால் வரப்போகிறோம், ஈடுகட்டி வரும். முயற்சி இன்க்ரீஸ் பண்ண, அதிகப்படும். இப்பெல்லாம் நம்ம இன்னும் லெத்தார்ஜிக்காக இருக்கக்கூடாது. வள்ளலார் என்ன சொன்னாரோ அதை அன்றைக்கி சொல்லி கொடுத்தோமா உடனே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ இல்லை, இன்னும் லெத்தார்ஜிக்காக தான் இருக்கிறோம். ஈடுகட்டி வரல, ரியலைஸ் பண்ணல. எவ்வளோ உழுப்படான எவ்வளோ உளுத்து போயிருக்குன்னு தெரியுமா நமக்கு? அது வெளிப்படும் போது தான் தெரியும். சிம்டம் மாற்றும் போது தான் ஆஹா உள்ள மொத்தம் டேமேஜ் ஆச்சுடா, உள்ள ஆல்ரெடி நிறைய உளுத்து போச்சு. ஆற்று வெள்ளம் வருவதற்கு முன் அணை போட அறியீர். வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போட்டிருக்கணும். மரணம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும். அகங்கார பேய்பிடித்தீர் ஆடுதற்கே அறிவீர், கூற்று வருங்கால் அதற்கு எது புரிவீர்? கூற்றுனா மரணம். கூற்று வருங்கால் அதற்கு எது புரிவீர்? கூற்று உதைத்த சேவடியை போற்ற விரும்பீரோ. கூற்று உதைத்த சேவடி யாரு? கூற்று யார் உதைச்சது? சிவபெருமான். யாரோட கூற்று உதைச்சாரு? உதட்டுக்கு வந்து வெளியே வரலையா? மார்கண்டேயர். யமனை மார்கண்டேயர் அப்போ சிவபெருமான் கூற்று உதைத்த சேவடியை போற்ற விரும்பீரே. 6ஆம் திருமுறையில் தான் வருது இந்த பாட்டு. கூற்று உதைத்த சேவடி யாருக்கு? சிவபெருமான் தானே. அவரை போற்ற விரும்பீரே. வேற்றுரைத்து வினை பெருக்கி மெலிகின்ற உலகீர், வீணுலக கொடு வழக்கை விட்டு விட்டு வம்மின். வீணுலக கொடு வழக்கை, சாருலக வாதனையை தவிர்த்தவர் உலகத்தை. இது மாதிரி நிறைய கொடுக்கிறார். பொய் விளக்க புகுகின்றீர், போது கழிக்கின்றீர், புலை கொலைகள் புரிகின்றீர், கலகல என்கின்றீர், கைவிளக்கு பிடித்தொரு பால் கிழற்றில் விழுகின்ற களியரென கழிக்கின்றீர். கையில் விளக்கு பிடிக்கிட்டே போய் பால் நிலத்தில் விடுறது. விளக்கு எதுக்கு பிடிக்கிறது? அந்த காலத்துலலாம் தரக்கிணறு தானே. இங்கே ஏதாவது தரக்கிணறு இருக்கா? இந்த ஊர்லலாம் இருந்துச்சு. இன்னும் கூட கிராமங்களில் தரக்கிணறு இருக்கு. தண்ணி தேங்கிச்சுன்னா தரை எது கிணறு எதுன்னே தெரியாது. நடந்து போகும்போது வடலூர்லேருந்து அந்த ஒத்தடி பாதையாக நடந்து போயிருக்கீங்களா? மேட்டுக்குப்பத்துக்கு. இப்போ ஒத்தடி பாதை இல்லை, இப்போ ரோடு போட்டாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி வடலூர்லேருந்து மேட்டுக்குப்பத்து நடந்து போவோம். ஒத்தடி பாதை தான் இருக்கும். அங்கங்கே நெல் களம் வச்சுருப்பாங்க. போகிற வழியெல்லாம் அங்கங்கே தரக்கிணறு தான் இருக்கும்.
பத்திரமா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டே போகிறப்ப எல்லா வகையிலையும் டார்ச் இருக்கும், பத்திரமா போவாங்க. ஏன்னா தண்ணி கால் ஆரம்பிக்கலாம்னு கொஞ்சம் காலை விட்டோம்னா முடிஞ்சிருக்கு. தண்ணி அதுவும் தை மாதம் வந்து நல்லா மழை பெஞ்சு முடிஞ்சிருக்குமா, தைப்பூசத்துக்கு தண்ணி ஃபுல்லாக தர வரைக்கும் தண்ணி. அதான் கைவிளக்கு பிடித்தொரு பாழ் கிணற்றில் விழுகின்ற களியரென கழிக்கின்றீர். நமக்கெல்லாம் கைவிளக்கு எது? திருவருட்பா. அதை பிடிச்சிக்கிட்டே தான் நம்ம போய் எங்கே விழுந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. கைவிளக்கு பிடித்தொரு பாழ் கிணற்றில் விழுகின்ற களியரென கழிக்கின்றீர், கருத்திருந்தும் கருதீர். ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடிவயிற்றை முறுக்காதோ. அடிவயிற்றை முறுக்காதோ, அதாவது சாவு வந்துடும்னா எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. உடம்பு ஒரு வகை அறியீர், உயிர் வகையை அறியீர். உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர். உடம்பு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, உயிர் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் உடல் பருக்க உண்டு நிதம். எங்கள் அப்பா கூட என்ன திட்டிட்டு இருக்காரு, டேய் மெலிஞ்சு போய்கிட்டே இருக்கிற, ஒழுங்காக சாப்பிட்றான். அதனால் எப்பா ஐயா சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா, இது மெலிதல் இல்லைப்பா, உடம்பு இவ்வளோ தான்ப்பா இருக்கணும் அப்படின்னா அப்பா பாசம். ஒழுங்காக சாப்பிடு, 3 வேளை சாப்பிடு, ஐயா சொன்னதை கடைப்பிடிக்கணும், உடம்பு கோட்டை விடுறாரு. எங்கள் அப்பா திட்டுவாங்க. இப்போ கூட சொல்லி தான் அமைச்சிருக்கிறார், அங்கே போய் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்னு சீன் போடாது, ஒழுங்காக அவங்க கொடுக்குறத சாப்பிடுவா. போனோன்னு வெயிட் செக் பண்ணுவாங்க, செக்கிங்லாம் நிறைய இருக்குது. உடம்பு ஒரு வகை அறியீர், உயிர் வகையை அறியீர். உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர். மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர். மனத்தை வசப்படுத்தீர், வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர். ஒரே பாட்டில் எல்லாத்தையும் ஒரே பாட்டில் நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழணும் ரெண்டுமே சொல்லி கொடுப்பாரு. இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர். ஏழை வகையிலே நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம். இந்த மாதிரி நிறைய பாட்டு கொடுக்குறாரு. வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதீர். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்மளை திருத்துறதுக்கு நிறைய கொடுக்குறாரு. அதனால நானே தவம் புரிந்தேன் நானிலத்தில் அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டான். ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து. நானே தவம் புரிந்தேன் நம்பெருமாள் நல் அருளால் நானே அருட்சக்தி நாடடைந்தேன். நானே அழியா வடிவம் அவை 3ம் பெற்றேன். இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு. எவ்வுலகும் அண்டங்கள் எத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்தை எனக்களித்தான். எவ்வுயிரும் பெருமான் வந்து நமக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். எவ்வுயிரும் சன்மார சங்கம் தன்னை அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி. ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய்யுலகை நம்பாதீர். வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் விரைந்து இனி என் மார்க்கமும் ஒன்றாதீர். வாடாதீர்னா சாகாதீங்க. ஆடாதீர் சற்றும் அசையாதீர். அங்கே எதை சொல்லி கொடுக்குறான் இங்கே எதை கொடுக்குறான் அப்படின்னு எங்கேயும் போகாதீங்க. சன்மார்க்க சங்கத்தை சார்வீர். அதனால இதோட போதுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம், யாரோட நம்ம சேரக்கூடாது. ஓவுரா துயர் செய்யும் உடம்புதான் என்றும் சாவுராது இன்பமே சார்ந்து வாழலாம். எப்ப பாரு இந்த கஷ்டத்தை கொடுக்குற உடம்பு சாகாம இருக்கக்கூடியதை சார்ந்து வாழலாம். மாவுரா சுத்த சன்மார்க்க நன்னெறி மேவுரார் தங்களை விடுக நெஞ்சமே. புரிஞ்சுதா? சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை விடுக அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான பாட்டு. ஏன் அப்படி சொல்றாரு? நம்ம மனசு அப்படியே பேதலிச்சு போயிட்டே இருக்கும். அவங்க ஓவுரா துயர் செய்யும் உடம்புதான் என்றும் சாவுராது இன்பமே சார்ந்து வாழலாம். இந்த உடம்பு சாகாம சந்தோஷமா வாழலாம். எப்ப? மாவுரா சுத்த சன்மார்கி நன்னெறி மேவுரார் தங்களை. சுத்த சன்மார்கி நன்னெறி மேவுரார்னா அதை மேற்கொள்ளாதவர்கள், சுத்த சன்மார்க்கத்தின் நெறிகளை கோட்பாடுகளை கடைபிடிக்காதவர்களை விடுக நெஞ்சமே. ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம்தான், பார்த்து நடந்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ
எல்லாருக்கும் கடையாகி இருந்தேனுக்கு அருள் புரிந்தே எல்லாருக்கும் துணையாக இருக்க வைத்தாய். அதனால பெருமான் எல்லாருக்கும் துணையாகவே இருப்பார். ஆடுகின்றே சேவடிக்கே ஆளானேன் மாளாத ஆக்கை பெற்றேன். நிறைய பாட்டு இருக்கு வள்ளல் பெருமான் அழியாத உடம்பு படுத்துது அப்படின்னு. சிவபெருமானுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஒன்று. காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறையற்றும் கொடுஞ்செயல்களாலே இதெல்லாம் போட்டாச்சு. நிறைய பேர் வரம் கேட்டாங்க, சாகாத வரம் வேணும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்கல்ல, படிச்சிருக்கோம்ல புராணங்கள். அவங்க ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருந்திருக்கும், இறைவன் வந்து அந்த லூப் ஹோலில் போந்து அவனை கொண்டுடுவாங்க. கரெக்டு தானே? இது வரைக்கும் வந்த புராணங்கள்லாம். வள்ளல் பெருமான் அந்த மாதிரி ஏமாறக்கூடாதுன்னு வேற்றாலேன்னு ஒரு வார்த்தை போடுறார். எதனாலையும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டார். இதனால மரணம் வரும், இதனால மரணம் வரும். கடைசியில் வேற்றாலேன்னு ஒரு வார்த்தை போடுறாரு. அப்போ எதனாலையும் மரணம் வரக்கூடாது. புத்திசாலி. வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கே. அந்த அழியாத உடம்பு வேணும்னு விரைந்தளித்தான் எனக்கு. சிவபெருமானுக்கு தான் 3 கண்ணு, வேற யாருக்காவது இருக்கா? வள்ளல் பெருமானுக்கு 3 கண்ணு. எனக்கும் நின்னை போல நுதற்கண் ஈந்து. எனக்கும் நின்னை போல நுதற்கண்ணா 3வது. எனக்கும் நின்னை போல நுதற்கண் ஈந்து மதனையே எரிப்பித்தாய் எழுப்பி கொடுத்தாய் அருவம் அதனையே சினக்கும் கூற்றை உதைப்பித்து ஒழித்து சிதைவு மாற்றியே தேவர் கற்பம் பலவும் காணச் செய்தாய் போற்றியே. இப்படி பெருமான் நிறைய பாடல்கள் நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அவரு அறிந்த நாள்கள் தொடங்கி இற்றை பகலின் வரையுமே அடியேன் பட்ட பாட்டை நினைக்கில் கல்லும் கரையுமே எரிந்த பாடு முழுதும் பெரிய இன்பம் ஆயிற்றே எந்தாய் கருணை எனக்கு மிகவும் சொந்தமாயிற்று. அவனை பட்ட பாடெல்லாம் பின்னாடி என்ன ஆச்சான்? இன்பமாச்சான். துன்பளி தாங்கே சுகமளித்து உயிர்கள் 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே அடியேன் பட்ட பாட்டை நினைக்கில் கல்லும் கரையுமே துணியாதந்த பாடு முழுதும் சுகமதாயிற்றே. அந்த பாடெல்லாம் வந்து பட்ட பாட்டெல்லாம் சுகமாயிற்று. 16 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே ஏறாய் அந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே. அந்த மாதிரி பெருமான் வந்து சின்ன வயசுலேருந்தே பாடுபட்டிருக்கிறாரு. என்ன பாடு? மனசு அடக்கணும், இந்திரியங்கள் அடக்கணும், புலன்கள் அடக்கணும், எல்லா பாடும் பட்டு வினைகள் எல்லாம் கழிக்கணும். அத்தனை பாடுபட்டு வள்ளல் பெருமான் அந்த நிலையை அடைகின்றார், இறைநிலை அடைகின்றார். இறைவனும் வள்ளல் பெருமானும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம பக்தி பண்ணணும், ஒழுக்கமாக இருக்கணும், தியானம் பண்ணணும், தவநிலைக்கு மாறணும், எல்லாம் பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணணும், இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகலான்னா கிடைக்காது. எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.